உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா. சிலுவை தியான ஆராதனைக்காக ஆண்டவருக்கு நாம் சொல்வோம். இயேசு உலக வாழ்க்கையின் இறுதியிலே அவர் சிலுவையில தொங்கி நமக்காக பேசின அந்த 7 வார்த்தைகளை தியானிக்கிற இந்த சிலுவை தியான ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். சிலுவை தியான ஆராதனையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தரும்படியாய் ஆண்டுடைய திருக்கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். சிலுவை தியான ஆராதனைக்கு ஆரம்பமாக திரு பிலிப் பல்ராமணி அவர்களும் அதை தொடர்ந்து திருமதி தமிழ்ச்செல்வி அவர்களும் முன்பாக வந்து ஜெபிக்க அன்போடு கூட கேட்டு தமிழ்ச்செல்வி ஜவஹர். சோத்திரம் 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 எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த கால வேலைக்காக நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், சோத்தரிக்கிறோம். நீரே எங்களுக்கு நல்லவரும் வல்லவரும் போதுமானவராக நன்றி சொல்கிறோம். என் ஆண்டவரே, நல்ல நாளுக்காக நன்றியோடு என் தேவனே, நாளில் என் ஆண்டவரே எங்களை ரட்சிப்பதற்காக, என் ஆண்டவரே பாவத்தில் இருந்து எங்களை மீட்பதற்காக, என் ஆண்டவரே எங்களை என் ஆண்டவரே சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழ்விப்பதற்காக, என் ஆண்டவரே நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவாதி தேவனாய் இருந்தோம். என் ஆண்டவரே எங்களை மீட்பதற்காக, என் ஆண்டவரே நீர் சிலுவையை சுமந்து, என் ஆண்டவரே சிலுவையில் அறையப்பட்டு, என் ஆண்டவரே கை கால்களில் ஆணிகள் கடாவப்பட்டு, முள்முடி சூட்டப்பட்டு, முகத்திலே துப்பப்பட்டு, பாரினால் அடிப்பிக்கப்பட்டு, என் ஆண்டவரே எங்கள் பாவங்களை எல்லாம் ஆண்டவரே சிலுவையில் சுமந்து தீர்த்த எங்கள் பரியாரியே துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், சோத்தரிக்கிறோம். சிலுவை தியான ஆண்டவரே தியானத்தை எங்களுக்கு நீர் ஆசீர்வாதம் தர வேணுமாய் சிலுவையில் நீர் மொழிந்த ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே தந்த வாக்கு தத்தங்களுக்காகவும் ஆண்டவரே எங்களை ரட்சிப்பதற்காக நீ சொன்ன 7 வார்த்தைகளையும் அந்த 7 வார்த்தைகளும் என் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கைக்கு என் ஆண்டவரே ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறது. யார் அதை ஆண்டவரே பேச போகும் பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் பேராக என் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து, என் ஆண்டவரே பரிசுத்த ஆவியினால் அவர்களை நிரப்பி, என் ஆண்டவரே அவர்கள் மூலியமாக நீர் வெளிப்பட வேணுமாய் நாங்கள் சோத்திரம் என் ஆண்டவரே என்று ஆமேன் என்று மனமகிழ்ச்சியான என் ஆண்டவரே நல்ல நாளுக்காக நன்றி சொல்லுமா. நாளில் என் ஆண்டவரே கற்பித்துக் கொண்ட கிருபிக்காக நன்றி. இப்பொழுதோ நாங்கள் ஏறெடுக்கும் ஜபங்கள், பாடப்போகும் பாடல்கள், சொல்ல போகும் சத்தியங்கள், படிக்க போகும் வசனங்கள், கொடுக்க போகும் அறிவிப்புகள் எல்லாவற்றையும் என் ஆண்டவரே எங்களுக்கு நீர் ஆசீர்வாதம் தர வேணுமா. இதோ வந்திருக்கும் ஒவ்வொரு பேராக இன்னும் என்னுடைய திருசபையை சேர்ந்த பிள்ளைகள் வர வேண்டியவர்கள் ஏற்ற நேரத்தை அழைத்து வரக்கூடிய கிருபையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அளிக்க வேணும். எங்களை வழிநடத்தி செல்ல வேணுமா. எங்கள் அன்பரும் மீட்பட ரட்சகருமான இயேசு என் ஜீவனுள்ள பிதாவே ஆமென். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் இந்த சிலுவை மும்மணி தியான அறையில் பேச போகிற ஒவ்வொருவரையும் அவர் மறைத்து செயல்பட ஜெபிப்போம்.
ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. இந்த தியானத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆவியானவர் தாமே எங்களோடு வந்து அசைவாட வேண்டுமா நன்றி செலுத்துகிறோம் சப்பா. ஆண்டவரே 7 வார்த்தையும் எங்களுக்கு ஆண்டவரை நாங்கள் குத்தப்பட்டவர்களாய் காணப்பட ஆண்டவரை வந்தவர்கள் வந்த வண்ணமாய் செல்லாதபடி சப்பா உம்முடைய இரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் காணப்பட என் தேவன் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் ஒவ்வொருவரும் என் தேவனாய் கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் நன்றி செலுத்துகிறேன் சப்பா. ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்களாய் காணப்பட என் தேவன் உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அப்படியாய் நாங்கள் போகாதபடி சப்பா உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுக்கு பிரயோஜனமுள்ளதாய் காணப்பட என் தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க. வந்தவர்களை விரைவாய் கொண்டு வர வேண்டுமாய் நன்றி செலுத்துகிறேன் சப்பா. உம்முடைய கரம் ஆண்டவரே பேச போகிற வார்த்தைகளை ஒவ்வொரு வார்த்தைகள் தாசர்களையும் என் தேவனாய் கர்த்தர் மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமாய் நன்றி செலுத்துகிறேன் சப்பா. நாங்கள் பாடுகிற பாடல்கள் வேத வாசிப்புகள் ஆண்டவரே சப்பா ஜபங்கள் எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வல்லமையின் கரைத்தனால் எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. நீங்களே பொறுப்பேற்று நடத்துங்க. வந்தவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரம் எங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபத்துக்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஓமனா எஸ்ஸர் அவர்களும் தொடர்ந்து இந்த ஆராதனைக்காக ஜெபிப்பார்கள். ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபிப்போம். ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளுக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த புனித வெள்ளியன்று கர்த்தர் தாமே ஆண்டவரே நீர் எங்களோடு இடைப்பட போகிற கிருபைக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கல்வாரியில் எங்களுக்காக நீ அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர் அப்பா. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களுக்காக எங்களுடைய அக்கிரமங்களுக்காக கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய வெளியேற பெற்ற ரத்தத்தை ஆண்டவரே சிந்தி எங்களை மீட்டுக்கொண்ட கிருபைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் நாங்கள் அதை நினைவு கூறும்படியாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உலகத்தின் பாவங்களை சுமந்து தூக்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் ஆண்டவரே, இந்த நாளில் கர்த்தாவே எங்களுடைய ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பாவங்களை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் அறைந்தீரப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அதை உணர்ந்தவர்களாய் நாங்கள் ஆண்டவரே இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக மரித்து எங்களுக்காக உயிரோடு எழுந்த தேவனப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே உடைய 7 வார்த்தைகளின்படி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் அதை ஆண்டவரே கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய் அதன்படி செய்கிறவர்களாய் அதை உணர்ந்தவர்களாய் நாங்கள் காணப்பட நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளிலும் கர்த்தாவே ஆண்டவரே துணிதமாய் ஒவ்வொருத்தரும் நீங்கள் அழைத்து வரப்போகிற கிருபைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கேட்க போகிற ஆண்டவரே பேசுகிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நீங்கள் மறைத்து ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் கிரியை செய்ய இந்த தேவனாகிய கர்த்தர் நீங்கள் கிருபை செய்ய போகிற கிருபைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் கர்த்தாவே ஆண்டவரே இந்த துதி ஆராதனையில் உம்முடைய வல்லமை இறங்கட்டும், உம்முடைய கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் உம்முடைய சமூகத்தில் விடுதலையோடு ஆராதிக்க நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. பாடுகிற வேலைகளிலும் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகளை தேவ பிரசனத்தினால நிரப்புவீராகப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். குடும்பமாய் கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே பங்கு பெற நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. தடைப்படுகிற யாவற்றையும் ஆண்டவரே நீங்கள் துரிதமாய் நீங்கள் அழைத்து வரப்போற கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்றது போல கர்த்தர் தாமே இந்த நாளில ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க அழைத்து வரப்போற கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் கர்த்தாவே ஆரம்பம் முதல் முடிவு வரைந்து உம்முடைய பிரசன்னம் உம்முடைய மகிமை ஒவ்வொரு நாள் ஆண்டவரே நிறைத்து ஆண்டவரே வழிநடத்தப்போற கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சொல்லப்படுகிற ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா குறிப்புகளுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்பி வழிநடத்தப்போற கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி வேண்டுதல் செய்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நாம் யாவர் எழுமி நின்று நம்முடைய பாடல் புத்தகத்தில் 95வது பாடல் ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து களைப்போடு பாடலில் 1, 3, 5ஆம் சரணத்தை பாடலாம். தள்ளாடி தவழ்ந்து களைப்போடே என் இயேசு குருசை சுமந்தே என் நேசர் கொல்கதா மலர்
போல் ஏங்கி நின்றார். கன்னத்தில் அவர் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார். அந்த பிலாத்து கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகிறார். அந்த பிலாத்து கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகிறார். ஏறுகின்றார். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை? நேசித்து வா குரு செலுத்தே. நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை? நேசித்து வா குரு செலுத்தே. ஏறுகின்றார். பின்னே நடந்த அன்பின் சீஷன் போல் பின்பற்றி வா சிலுவை வரை. பின்னே நடந்த அன்பின் சீஷன் போல் பின்பற்றி வா சிலுவை வரை. காளியை போல கசந்திருக்கும் கஷ்டங்களை அவரிடம் சொல். காளியை போல கசந்திருக்கும் கஷ்டங்களை அவரிடம் சொல். ஏறுகின்றார். கல்லாடி தவழ்ந்து களிப்போடே என் நேசன் குருசை சுமந்து என் நேசன் கொல்கதா மலையின் மேல் நடந்தே ஏறுகின்றார். 22ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்க கேட்போம். நின்றோடமாக 22ஆம் சங்கீதத்தை நாம் முறை முறையாய் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 22 நாம் யாவரும் மாறி மாறி வாசிப்போம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்படாமல் போகாதிருந்தார்கள். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதிக்கி தலையை துளிக்கி நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாயிருக்க பண்ணினீர். கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போது சார்பில் விழுந்தேன். நான் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாயிருக்கிறீர். என்னை விட்டு தூரமாகாதையும் ஆபத்து கிட்டிருக்கிறது, சகாயரும் இல்லை. அநேக காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எதிரிகள் என்னை வளைந்து கொண்டது. பீறி கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகளெல்லாம் கட்டுவிட்டது. என் இதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று.
என் பலன் ஓட்டை போல் காய்ந்து என் நாவு மேல் வாயோடு ஒட்டி கொண்டது. என்னை மரண தூரில் போடுகிறீர். நாய்கள் என்னை சூழ்ந்தது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது. என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம். அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகாதையும், என் பலனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்து கொள்ளும். என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டதனத்திற்கும் தப்பியும். என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும். நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்து அருளினீர். உமது நாமத்தை சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே, நீங்கள் எல்லாரும் அவர் மேல் பயபக்தியாயிருங்கள். உபத்திரப்பட்டவருடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து நம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன். அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். சாந்த குணமுள்ளவர்கள் உசித திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். இருதயம் வென்றென்றைக்கும் வாழும். பூமியின் எல்லைகளெல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும். ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும். பூமியின் செல்வவான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள். புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள். ஒருவரும் தன் ஆத்துமாவை அழியாதபடி அதை காக்கக்கூடாது. யாவரும் சேர்ந்து வாசிப்போம். சந்ததி அவரை சேவிக்கும். தலைமுறை தலைமுறையாக ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்கப் போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதி அறிவிப்பார். ஆமென். பிதாவுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. வானத்தை பூமியை படைத்த சரள பிதாவாகிய ஒரே குமாரன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாத்தில் பெற்று பிறந்தார். பொதுவிழாத்தின் காலத்தில் பாடுபட்டு மரித்து அடக்கப்பட்டு பாதாளத்திருக்கிறார். மூன்றாம் நாள் மரித்தோரில் உயிரோடு எழுந்தார். சர்வ பிதாவாகிய தேவனாலே வாசித்திருக்கிறார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசுவையும் பரிசுத்தமும் பாவமன்னிப்பும் நித்திய ஜீவன் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நீ நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, நிச்சயத்தபரம் செய்யப்படுவது போல உங்களை செய்யப்படுவதாக. வார்த்தைகளை தாரும், எங்களுக்கு மாற்றம் அளிக்கிறது போல எங்களை மன்னியும். எங்களை பேசினாமல் ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் நினைக்க முடியவில்லை. ஆமென். ஆமென். உட்கார்வோம். முதல் வேத பாடத்தை வாசி கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 52ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 53ஆம் அதிகாரம் முழுவதும் நாம் முதல் வேத பாடமாக வாசி கேட்கலாம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா 52ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 53ஆம் அதிகாரம் வசனம் முடிய. இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமானவாயிருப்பார். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுப்புத்திரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தக்கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்டு அநேகர் பிரமிப்படைந்தார்கள். அப்படியே அவர் அநேகம் ஜாதிகள் மேல் தெளிப்பார். அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள். ஏனெனில் தங்களுக்கு தெரிவிக்கப்படாதிருந்ததை அவர்கள் காண்பார்கள், கேள்விப்படாதிருந்ததை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையைப் போலவும்
வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ண 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 24 முடிய நாம் 2ஆம் வேத பாடத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21 முதல் 24 முடிய. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும் பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்பதே. ஆமென். நாம் யாவர் எழுப்பி நின்று 244வது பாடலை பாடுவோம். திவ்ய அன்பின் சத்தத்தை இரட்சகா கேட்டு உம்மை அண்டினேன். 244வது பாடலை யாவரும் எழுப்பி நின்று நாம் திவ்ய அன்பின் சத்தத்தை இரட்சகா கேட்டு இன்னும் கேட்டே சேரவே நாண்டவா அவள் கொண்டீது வந்தே. இன்னும் கேட்ட கேட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கேட்ட கேட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த இரட்சகா. என்னை மோற்றுமே இந்த நேரத்தில் சொந்தமாக்கிக் கொள்ளுமே. உம்மை வாழ்க்கையோடு இந்த உள்ளத்தில் நாடி தேட செய்யுமே. இன்னும் கேட்ட கேட்ட சேர்த்துக் கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கேட்ட கேட்ட சேர்த்துக் கொள்ளுமே ஜீவன் தந்த இரட்சகா. திருப்பாதத்தில் தங்கும் போதெல்லாம் பேரானந்தம் காண்கிறேன். உம்மை நோக்கி வேண்டுதல் செய்கையில் மெய் சந்தோஷமாகிறேன். இன்னும் கேட்ட கேட்ட சேர்த்துக் கொள்ளுமே பாடுபட்ட
உட்காருவோம். முதல் வார்த்தைக்கான வேத பாடத்தையும் முன்னுரைக்கான அந்த காரியங்களையும் வேத பாடமாக லூக்கா 23:33 38 வரை உள்ள பகுதியை முதல் வேத பாடமாக இப்பொழுது நாம் வாசிக்க. லூக்கா 23 அதிகாரம் 33 38 வரை. லூக்கா 23 அதிகாரம் 33 38 வரை. கபலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர் சேர்ந்தபொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், அவர்கள் தங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களோடு கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை இரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே இரட்சித்து கொள்ளட்டும் என்றார்கள். போர் சேவகரும் அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு காடியை கொடுத்து, நீ யூதரின் ராஜாவானால் உன்னை இரட்சித்துக்கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்கு, லத்தீன், எபிரேயு எழுதுகளில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மும்மணி சிலுவை தியான ஆராதனையிலும் ஆண்டுடைய சிலுவை பாடுகளை தியானிக்கிற வேளையிலே நாம் வந்திருக்கிறோம். இந்த ஆராதனையில் வந்திருக்கோம் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். முன்னுரை தியானத்திற்காக தலைவணங்கி ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம். சில நிமிடங்கள் உம்முடைய சிலுவை ஆண்டவரே, இதோ அந்த காட்சியை நாங்கள் தியானிப்பதற்கு முன்பாக முன்னுரையாக சில காரியங்களை தியானிக்கும் போது எங்களோடு கூட நீர் இடைப்படும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து வியாழக்கிழமை வரைக்கும் நடந்த ஒவ்வொரு சம்பவங்களையும் வேதத்திலே நாம் அறிந்திருக்கிறோம். இயேசு எருசலேமுக்குள்ளே பிரவேசித்த போது ஒரே ஆரவாரத்தோடு கூட அவரை ஆர்ப்பரித்தார்கள். ஆனால் அவர் இந்த வெள்ளிக்கிழமை வரும்பொழுது சிலுவைக்கு அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டதை நாம் இந்த நாளில் தியானிக்க போகிறோம். ஏன் ஆரவாரம் செய்த மக்கள், ஆண்டவருக்கு மகிமையாய் ஆரவாரம் செய்த மக்கள் ஏன் ஆண்டவருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்து அவரை சிலுவைக்கு நேராய் கொண்டு சென்றார்கள்? சில வருடங்களுக்கு முன்பாக முதலாம் உலகப் போரில் நடந்த சம்பவம் ஒன்று புத்தகமாக வெளியிடப்பட்டது. ஏன் சியரிங் ஸ்டாப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கில அந்த புத்தகம் முதல் உலகப் போரை குறித்து, அந்த நாட்களில் முதல் உலகப் போர் சமயத்தில் அமெரிக்க தேசத்தின் அதிபராக இருந்த அந்த உட்ரோ வில்சனை குறித்து அந்த புத்தகத்திலே எழுதப்பட்டிருந்தது. முதல் உலகப் போர் முடிந்து அவர் சென்ற பொழுது போன இடமெல்லாம் அவருக்கு ஒரே ஆரவாரம். அவரை இதோ உலகத்தை மீட்கக்கூடியவர் இவர்தான், இவர்தான் அமெரிக்க பிரசிடென்ட் மட்டுமல்ல, இந்த உலகத்துக்கே பிரசிடென்ட் என்று சொல்லக்கூடிய விதத்திலே மக்கள் அவர்கள் ஒரே ஆரவாரம் செய்தார்கள். அவர் பாரிஸுக்கு, பிரான்ஸுக்கு போகும்போது அங்கே இதே போல ஒரு ஆரவாரம். இங்கிலாந்து மற்றும் இத்தாலி தேசங்களுக்கு போகும்போதும் இதே ஆரவாரத்தோடு அந்த பிரசிடென்ட் வில்சனை மக்கள் வரவேற்றார்கள்.
சில மாதங்கள் சென்றது, ஒரு ஆண்டு வந்தது. அங்கே அமெரிக்க தேசத்திலே தேர்தல் வந்து இந்த வில்சன் தேர்தலில் தோற்று போனார். புதிய பிரசிடென்ட் ஆளுகைக்கு வந்தார். அவர் ஏன் தோற்று போனார் என்பதற்கு சில காரியங்கள் அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டு இதுதான் அவருடைய தோல்விக்கு காரணம் என்றும் அங்கே எழுதப்பட்டிருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் இங்கே ஆண்டவரை ஞாயிற்றுக்கிழமை ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தவர்கள் இந்த வெள்ளிக்கிழமையில் அவரை சிலுவையில் அறியும் சிலுவையில் அறியும் என்று சொல்லி இயேசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ண காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது ஒரு 3 காரியங்களை நாம் பார்க்கலாம். ஏன் ஆரவாரம் செய்தவர்கள், ஆண்டவருக்கு ஆதரவாக ஆரவாரம் செய்தவர்கள் ஆண்டவருக்கு எதிராக ஏன் ஆர்ப்பாட்டம் பண்ணினார்கள் என்று பார்க்கும் பொழுது, ஆண்டவர் இந்த நாட்களில் அதிகமாக பிதாவின் சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவராய் அர்ப்பணித்தவராய் அந்த காரியங்களை அவர் பேசிக்கொண்டே இருந்தார். அவர் சீடர்களோடு மாத்திரமல்ல, அவர் போகிற இடத்திலும் அந்த காரியங்களை அதிகமாய் அவர் பேசிக்கொண்டிருந்தார். அவர் அதிகமாய் அற்புதங்களை அடையாளங்களை இந்த நாட்களில் அவர் செய்யவில்லை என்பதை நாம் அந்த பகுதிகளில் தியானிக்கும் போது தெரிந்து கொள்கிறோம். ஆக ஆண்டவர் அதிகமாய் தான் பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட போகிறேன், தான் தன்னை அர்ப்பணிக்கப் போகிறேன் என்பதை, தன்னுடைய கடைசி வாரம் இது என்பதை, கடைசி நாட்கள் என்பதை சுட்டி காட்டி அவர் பேசிக்கொண்டே இருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை போல ஒரு ஒப்பு கொடுத்தலுக்கு நேராய் நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். ஒரு பணக்கார வாலிபன் ஆண்டவரிடத்தில் வந்தான். நான் கற்பனைகள் எல்லாம் என் சிறு பிராயத்திலிருந்து கைக்கொள்கிறேன், நான் இனி என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது, உனக்குள்ளதை விற்று தரித்திரருக்கு கொடி என்று சொன்னபோது ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிக்காமல் அவன் அப்படியே சோகத்தோடு கூட சென்று விட்டான். இயேசுவின் சிலுவை காட்சியின் 7 வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேதம் இந்த கால வேளையில் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். 2வதாக, ஏன் ஆண்டவருக்கு ஆதரவாக ஆரவாரம் பண்ணினவர்கள் ஆண்டவருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணினார்கள் பார்த்தபோது, எருசலேமுக்குள் நுழைந்தவர் எருசலேமுக்குள்ளே அங்கே வியாபாரம் செய்கிற எல்லாரையும் அடித்து விரட்டுகிறார். இது சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு, சகல ஜனங்களுக்கு ஜெப வீடாக இருக்கிற என்னுடைய வீட்டை நீங்கள் கள்ளர் குழி ஆக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் எல்லோரையும் அடித்து விரட்டி அங்கே எல்லோரும் சேர்ந்து ஆலயத்துக்குள்ளே சென்று வழிபடக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் ஜனங்கள் ஆண்டவருக்கு எதிராக இந்த யூதர்கள், பரிசேயர், சைசேயர், வேதபாரர் எல்லோரும் எழும்பினார்கள் என்று பார்க்கும்பொழுது, சகல ஜனங்களுக்கு இது ஜெப வீடு, ஆகையினால எல்லோரும் ஆண்டவரை வந்து ஆராதிக்கலாம் என்று சொல்லி அங்கே ஆலயத்தின் வாசலை திறந்து எல்லோரும் உள்ளே போய் ஆராதிக்க ஆண்டவர் அங்கே வழி செய்தபடினாலே அங்கே இருந்தவர்கள் அவருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பித்தார்கள். 3வதாக, கடைசியாக, ஏன் ஆண்டவருக்கு ஆதரவாக ஆரவாரம் பண்ணினவர்கள் எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணினார்கள் என்று பார்க்கும்போது, ஆண்டவர் இந்த நாட்களில் அதிகமாய் சிலுவையை குறித்து பேசிக்கொண்டே இருந்தார். தான் சிலுவையில் மரிக்க போகிற காரியம், 3ஆம் நாள் உயிர்க்க போகிற காரியத்தை, அந்த சிலுவை மரணத்தை குறித்து அதிகமாய் பேசிக்கொண்டிருந்தார். பேதுரு கூட தனியாக கூப்பிட்டு போய் அவரை கடிந்து கொண்டார். அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி பேதுருவை ஆண்டவர் விரட்டினார். அது மட்டுமல்ல, இது உமக்கு நேரிடக்கூடாது என்றுதான் எல்லா சீடர்களும் விரும்பினார்கள். ஆனால் ஆண்டவர் அங்கே தன்னுடைய மரணம் சிலுவையில் இருக்க போகிறது என்பதை அவர் திரும்ப திரும்ப அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். ஊழியத்தின் ஆரம்பத்தில் மனம் திரும்புகள்,
பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் ஊழியத்தின் இறுதியில் தான் பலியாக சிலுவையில் பலியாக மாறப்போகிறேன் என்பதை அறிந்தவராய் தன்னை அந்த சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த கால வேளையில் இதோ ஆரவாரம் செய்த மக்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண 3 காரணம். இயேசு தான் ஒப்பு கொடுக்கப்பட போகிறதை, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றப் போகிறதை அவர் சொல்லிக்கொண்டே இருந்தது. ஜனங்கள் அவருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பித்தார்கள். எல்லோரையும் ஆலயத்துக்குள் விட்டு ஆலயத்துக்குள் எல்லோரையும் அழைத்து சென்று வழிபாடு செய்ய வைத்தது. ஜனங்கள் அவருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணினார்கள். அவர் தன்னுடைய மரணத்தை குறித்து, சிலுவை மரணத்தை குறித்து அவர் பேசின போது, இவர் நம்மை மீட்பார் என்று நினைத்தோமே, ரோமர் கையிலிருந்து விடுவிப்பார் என்று நினைத்தோமே, இவர் இப்படி சொல்கிறார் என்று சொல்லி ஜனங்கள் அவருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணினார்கள். இந்த நாளில் சிலுவைக்கு அருகிலே வருவோமா? கல்வாரியிலே, கொல்கதாவிலே நமக்காக ஆண்டவர் உயர்த்தப்பட்டிருக்கிறார். கைகளில் கால்களில் ஆணிகள் கடாவப்பட்டவராய் அவர் அங்கே உயர்த்தப்பட்டிருக்க அந்த சூழ்நிலையில் தூரத்தில் பேதுரு அவன் ஆண்டவரை பின் சென்று வந்தான். ஜனங்கள் தூரத்தில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். சில ஸ்திரீகள் மட்டும் அருகாமையிலே அவர்கள் வந்தார்கள். இந்த நாளில் நாம் இந்த சிலுவைக்கு அருகாமையில் வருவோம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 22, 36 ஆகிய 2 வசனங்களில் பார்க்கும்போது ஆண்டவர் எல்லாரும் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையை குறித்து என்ன பண்ணாங்களா? ஆச்சரியப்பட்டாங்களாம். வாசிங்க. நற்சாட்சி கொடுத்து கிருபை உள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். 35ஆம் வசனத்தில் 36ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறது என்று ஒருவர் பேசிக்கொண்டார்கள். அதிகாரத்தோடு பேசின வார்த்தைகள், வல்லமையோடு பேசின வார்த்தைகள், கிருபையோடு கூட ஆண்டவர் பேசினார். இப்பொழுது சிலுவையில் ஒரு ஜெப நிலையில் அவர் வியாகுலத்தின் மிகுதியில், வேதனையின் மிகுதியில், ஒவ்வொரு முறை அவர் வாய் அசைக்கும் போதும் உடல் முழுவதும் இருந்து அவ்வளவு வேதனையை அவர் உணர்ந்திருப்பார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் பேசுகிற அந்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இந்த முதல் தியானத்தை அருமையான சகரியா அவர்கள் கொண்டு வரப்போகிறார்கள். அப்படியே தலைவணங்கி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமா? கொல்கதா மலையிலே இரத்தம் சிந்தும் குருசிலே எந்த நேசர் தொங்குகிறார். இங்கே அந்த ஒரு சரணத்தை மட்டும், அந்த பல்லவியை மட்டும் அப்படியே பாடி ஆண்டோடைய கரத்திலே நம்மை அப்படியே ஒப்பு கொடுப்போம். கொல்கதா மலையிலே இரத்தம் சிந்தும் குருசிலே எந்த நேசர் தொங்குரே, எந்த நேசு தொங்கினி, எந்த நேசு தொங்கினி. அன்பின் நல்ல ஆண்டவரே, சிலுவையில் நீர் தொங்கிக் கொண்டிருக்கிற வேளையில் நீர் பேசின முதலாம் வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். நீர் இந்த வேளையில் எங்களோடு கூட இடைப்படும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. இந்த நாளிலும் இந்த இடத்துல இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் தந்த ஸ்லாக்கியத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வாய்ப்பு கொடுத்த அருமையான போதரையாவுக்கும் கமிட்டி அங்கத்தினர்கள், திருச்ச விசுவாசிகள், ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியும் வாழ்த்துலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து நாம் வாசிப்போம். அதே லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை.
அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். போதும். இங்கே சொல்லுகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். பாருங்கள், ஒவ்வொரு வருடமும் இந்த வார்த்தையை நம்ம தியானிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும்போது ஆக்கியோன்கள் எழுதுகிற வார்த்தையில் முதல் வார்த்தையாக இந்த மன்னியும் என்ற வார்த்தையை ஆண்டவர் பேசினாக நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல மாத்திரம் மன்னிப்பை குறித்து அவர் பேசினது இல்லை. இதுக்கு முன்பதாக நிறைய இடங்களில் மன்னிப்பை குறித்து அவர் பேசியிருக்கார். ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசி பாருங்கள். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். வாசிங்க. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவளுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு தன்னுடைய இரத்தத்தை சிந்தினது எதற்காகனா, உங்களுடையும் என்னையும் அவர் மீட்டெடுப்பதற்காக. சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே உங்களை என்னை அவர் சாபங்களுக்கு பாவங்களுக்கு நீங்களாக்கி அவர் மீட்டு கொண்டார். பாருங்கள், இது ஒரு விதமான மன்னிப்பு தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்கும் அவர் மன்னிப்பை கொடுத்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தின் மூலமாக. பாருங்கள், அவருடைய சிலுவையிலே சிந்தின இரத்தமானது சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்குது. மன்னிப்பை அது கொடுக்கிறது. அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய போதனையில் சொல்லியிருக்கிறார், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவளுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். அல்லேலூயா. ஆண்டவிடத்து நம்ம மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம். அதே நேரத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்னா, நம்மளும் பிறருக்கு மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் தான். பரமண்டல ஜெபத்தில் சொல்லும்போது அருமையாக சொல்லுகிறார். பாருங்கள், நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்கள் என்ன பண்ணுங்க எங்களுக்கு. பாருங்கள், இந்த 14 சொல்கிறது முன்னாடி மத்தேயு 6:12 வாசிங்க. பாருங்கள், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் நம்ம பிறருக்கு மன்னிக்க வேண்டும் என்று தேவனாய கர்த்தர் விரும்புகிறார். நம்ம மற்றவர்களை பாருங்கள் எப்படி நடத்த வேண்டும், எந்தெந்த காரியங்கள்லாம் மன்னிக்க, நிறைய காரியங்களையும் சொல்லி கொண்டு வர. குறிப்பாக நம்ம இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த மன்னிப்பு இருக்க வேண்டும். அதனால தான் இயேசு கிறிஸ்து பாருங்கள், தன்னுடைய கூட அந்த சீஷர்கள் தவறு செய்தால் கூட, அவர்கள் பேசின வார்த்தைகள் மோசமாக இருந்தால் கூட, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த உடனே பேதுருக்கு போய் தரிசனமாகிறார். பாருங்கள், தவறாக பேசினவங்களை, எதிர்த்து பேசினவங்களை, விரோதமாய் பேசினவர்களை ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் அவர் மன்னிக்க சொல்லும்படியாக உங்களுக்கு எனக்கும் கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், உயிரோட நாட்கள் சொல்ல வருத்தப்பட்டு பாரம் சுமை எல்லா இடத்துலையும் வாருங்க சொல்கிறார், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். பாருங்கள், நீங்கள் பாருங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது மாத்திரமல்ல, நீங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அவர் உயிரோடு இந்த நாட்களில் அவருடைய உபதேசங்கள், முக்கியமான உபதேசம், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அவரிடத்தில் நீங்கள் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியம், சிலுவையிலே இயேசு எல்லாருக்காகவும் தன்னுடைய இரத்தத்தின் மூலமாக அவர் மன்னிப்பை உங்களுக்கு எனக்கும் சொத்தாக அவர் கொடுத்து விட்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நீங்கள் நான் மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய இருதயம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். உங்கள் இருதயத்தில் யாரையும் என்ன பண்ணக்கூடாது, இந்திய கூட பழைய ஏற்பாட்டில் கூட இந்த மன்னிப்புக்கு உதாரணமாக சொல்லமாக நான் யோசிப்பை சொல்லலாம். அவர் பாருங்கள், அவருடைய சகோதரர்கள் அவருக்கு விரோதமாக செய்த அநேக காரியங்களை பாருங்கள், அவர் போட்டுன்ற ட்ரெஸ்ஸை கூட என்ன பண்ணிட்டாங்க, கழட்டிட்டாங்க. இது கூட இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கைக்கு ஒப்பனையாக நிறைய பேர் சொல்கிறாங்க, ஆக்கியவங்க எழுதுகிறாங்க. ட்ரெஸ் என்ன பண்ணாங்க, கழட்டாங்க. பாருங்கள், 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். இதை இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கைக்கு ஒப்பனையாக கூட நிறைய ஊழியக்காரர்கள், பெரிய பைபிள் ஸ்காலர்லாம் சொல்கிறாங்க. பாருங்கள், அதே நேரத்தில் அந்த யோசேப்பின் இடத்துல இருந்த ஒரு மன்னிப்பு, பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து இருந்த மன்னிப்பு, எல்லாவற்றையும் அவர் மன்னிக்கிறார். இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ண தெரியுங்களா, இயேசு கிறிஸ்துவின் பாவங்களை மன்னித்து விட்டார், உண்மைதான். ஆனால் நம்ம மற்றவர்களுக்கு மன்னிக்கிறோமா, நம்ம இருதயம் மற்றவர்களை மன்னிக்கிறதா?
பாருங்கள் இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் கூட அவருக்கு அவங்க சகோதரர்கள் எவ்வளவோ விரோதமான காரியங்கள் செய்தார்கள். ஆனால் பாருங்கள், அவளுக்கு ஏற்ற நேரம் வரும்பொழுது அவளை பழிவாங்க நினைக்கவில்லை, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவளை முழுமையாக மன்னித்து விட்டார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய எண்ணம் அதே தான். பாருங்கள், நிறைய வாய்ப்புகள் அவருக்கு கிடைக்கிறது, எல்லா வாய்ப்புகள் கிடைக்கிறது. ஆனால் யாரையும் அவர் குற்றம் சாட்டவில்லை. எல்லா தவறு செய்தவர்களையும் சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும். அப்போ நீங்கள் நானும் நம்ம இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்க வேண்டும் என்றால் மன்னிக்கக்கூடிய இருதயமாக இருக்க வேண்டும். இன்னும் ஆழமாக நான் சொல்ல விரும்புகிற காரணம், ஒருவேளை நம்ம யார் மேலே அது கசப்புகள், கோபங்கள், வைராக்கள் இருக்குமானா அவர்களோடு நம்ம இணையக்கூடிய வாய்ப்பை தேவனாய் கர்த்தர் ஏற்படுத்தி தருவார். அல்லேலூயா. பாருங்கள், அந்த வாய்ப்பை ஆண்டவர் ஏற்படுத்தி தருவார். நிறைய நேரங்களில் நம்ம கசப்புகள், வைராக்கியங்கள், விரோதங்கள் இதை வைத்து கொண்டு ஆண்டோடு நம்ம பயணிக்க முடியாது. பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் கசப்புக்கு உதாரணமாக ஏசாவை சொல்கிறேன். ஏன்னா தன் சகோதரனை அவரால் பண்ண முடியல, மன்னிக்க முடியலை. மன்னிக்க முடியாத இருதயம் இந்த ஏசாவுக்கு காணப்பட்டது. ஆனால் வசனம் சொல்லுது, கண்ணீர் விட்டு எவ்வளோ கவலையோடு தேட்டார், மனம் மாறுதலை காண முடியவில்லை. அப்போ நீங்கள் நானும் இந்த உலகத்தில் வாழும்போது நமக்கு விரோதமாய் மனிதர்கள் பேசுவார்கள், உறவுகள் பேசுவார்கள், நண்பர்கள் பேசுவார்கள். ஆனால் அதையெல்லாம் இருதயத்தில் வைத்து கொண்டிராமல் ஒரு வேளை வாய்ப்பு கிடைக்கும்போது, சூழ்நிலைகள் கிடைக்கும்போது அவரோடு ஐக்கியமாக வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. பாருங்கள், வாய்ப்புகள் ஆண்டு ஏற்படுத்தி வருவார். கடைசி வரைக்கும் நான் கசப்பாகவே இருப்பேன், வைராக்கியமாகவே இருப்பேன் அப்படி இல்லை. பாருங்கள், நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன வேணால் நடக்கலாம், ஆனால் அவங்கக்கிட்ட நான் என்ன பண்ண மாட்டேன், அவங்களோட என் ஐக்கியம் என்ன பண்ணாது. அவங்க நிறைய பேர் பேசுந்த எங்கள் உறவினர்கள் கூட பேசுறதை நான் கவனிச்சிருக்கேன். அவங்க வீட்டு வாசப்படி என்ன பண்ண மாட்டேன், நான் என் கால் அவங்க வீட்டு வாசப்படியில் போய் நான் சொல்கிறேன். இப்படி சொல்கிறவங்களோட வீட்டு வாசப்படியில் ஆண்டவர் ஒரு நாளும் காலை வைக்கவே மாட்டார். நம்ம போய் அவங்க வீட்டு வாசனை சொல்லுது, நீங்கள் உங்களுக்கு விரோதமாக எதிர்த்து பேசினவர்களை மன்னிக்க வேண்டும் என்று தேவனாய் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. பாருங்கள், எத்தனை தரம் மன்னிக்கிறார் பாருங்கள். மத்தேயில அதே 18ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே என் சகோதரனுக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் எத்தனை தரம், 3 டைம்ஸ், எத்தனை நேரம் நான் மன்னிக்கணும்? பாருங்கள், 7 தரம் மட்டுமோ என்று கேட்டார். அதற்கே சொல்லுகிறாரு, ஏன் பாருங்கள், எத்தனை முறை மாத்திரமல்ல, நாட் ஒன்லி 7 டைம்ஸ், 7 முறை மாத்திரமல்ல, 7. ஒருவேளை நிறைய பேர் கணக்கு போட்டு பார்த்துப்பாங்க. எங்கள் பைபிள் காலேஜில் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். 7 70 கணக்கு போட்டு 7. பாருங்கள், அப்படி கிடையாது. எத்தனை முறையை சொன்னாங்கன்னா அது கவுண்ட்லெஸ். பாருங்கள், 70 × 70, 7 70னா 70 முறை 70 போட்டு பாருங்கள், கால்குலேட்டர் ஜாம் ஆகிடும். எந்த ஆன்சர் என்ன பண்ணாது. பாருங்கள், ஈக்குவல் ஈன்னு சொல்லிட்டு வரும், எதுவுமே வராது. அப்போது என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஆக்கியோன் என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா, நீங்கள் உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற நபர்களை பாருங்கள், கணக்கில் அடங்காத அளவுக்கு நீங்கள் நானும் மன்னிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. விரோதமாக பேசணும், எதிர்த்து பேசுறவங்கள கணக்கு வச்சு மன்னிக்கிறது இல்லை. ஆண்டவருடைய மன்னிப்பு பாருங்கள், எண்ணில் அடங்காத மன்னிப்பு, கணக்கில் அடங்காத மன்னிப்பு. பாருங்கள், சத்துருக்களை சிநேகிக்க. நிறைய பேரை உதாரணமாக சொல்லிக்க நேரெல்லாம் சுருக்கமாக நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒரு சில நிமிடங்களில் பாருங்கள், நிறைய பேர் மன்னிச்சிருக்கிறாங்க. ஆனால் உலகம் முழுவதும் எதிர்பார்த்த ஒரு மன்னிப்பை இந்த இந்திய தேசம் பெற்றுக்கொண்டது. அது யார் மூலமாக பெற்றுக்கொண்டதுன்னா பாருங்கள், நம்முடைய இந்திய தேசத்துக்கு ஊழியம் செய்ய வந்த அருமையான கிரகாம் ஸ்டெயின்ஸ் அவருடைய குடும்பமாக ஊழியம் செய்ய வந்திருந்தாங்க. 1999 நடந்த காரியங்களை இங்கே அறிந்திருக்கிறீங்க. காட்டுக்குள்ளே போயிட்டு அவர்கள் அந்த ஜீப்பில் அவங்களுடைய கணவரும் பாருங்கள், பிலிப் தீமோத்தேயு கிரகாம் ஸ்டெயின்ஸ் இருக்கும்போது அவளை எரித்து என்ன பண்ணாங்க, கறிக்கட்டியாக மாற்றி விட்டார்கள் ஒரு இரவில். பாருங்கள், இந்த சம்பவம் காட்டு தீ போல் பாருங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் உலகம் முழுவதுமாக பரவுகிறது. எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க, இந்த அம்மா என்ன வார்த்தையை சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு உலகமே உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ், கிரகாம் ஸ்டெயின்ஸுடைய மனைவி என்ன சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன வார்த்தை உலக அளவில் ஒரு மிகப்பெரிய நற்செய்தியை கொண்டு போனாங்க. அவங்க சொன்னாங்க,
இப்படிப்பட்ட குற்றம் செய்த முக்கியமான குற்றவாளி தாரா சிங் அவருடைய குழுவினரையும் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு சொன்னோடனே அந்த அம்மா சொன்னாங்க, இவர்களை முழுமையாக நான் மன்னிக்கிறேன். கரங்களை தட்டி தேவநாமத்தை மையப்படுத்துவோமா? முழுமையாக என்ன பண்ணுவோம்? மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. பாருங்கள், உலகம் முழுதும் ஆச்சரியப்பட்டு போனது. காரணம், அவர்கள் இயேசுடைய அன்பை முழுமையாக பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. பாருங்கள், முழுமையான மன்னிப்பு உலகம் முழுவதுக்குமே போட்டிருந்தாங்க. ஆங்கில நாளென்ன இன்டர்நேஷ்னல் காஸ்பல், தட் இஸ் இன்டர்நேஷ்னல் காஸ்பல். அகில உலகத்திற்கும் பாருங்கள் ஒரு நற்செய்தியை அவர்கள் சொன்னாங்க. அகில உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்குது. தட் வாஸ் எ இன்டர்நேஷ்னல் காஸ்பல் ஃபார் கிளாட்ஸ்டெயின்ஸ். அவங்க மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தை. பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், இந்த குற்றவாளிகளே முக்கியமான ஒரு காரியத்தை கடந்த 2 வருடம் முன்பதாக அந்த தாரா சிங் குழுவோடு இணைந்த குற்றவாளிகளில் முக்கியமான ஒரு குற்றவாளி, அவன் கடந்த 2 வருடத்துக்கு முன்பதாக பேப்பரில் வந்தது. அந்த குற்றவாளி சிறையிலிருந்து விடுதலையாகி வந்த உடனே ஆலயத்துக்கு சென்று தன் பாவங்களை அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டான் என்று வாசித்தோம். கரங்களை தட்டி தேவநாமத்தை மையப்படுத்துவோமா? பாருங்கள், அவங்க சிலுவையிலே பாருங்கள் அந்த உள்ளம் அவங்களுக்குள்ளே உடைக்கப்பட்ட சிலுவையில் இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தை விட என்னுடைய கணவரும் என்னுடைய பிள்ளைங்களும் அதை குறைவாக தான் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் பேசியதாக சரித்திரங்கள் சொல்லுது. பாருங்கள், இதன் மூலமாக அப்பேற்பட்ட குற்றவாளியும் தேவனாகிய கர்த்தர் பாருங்கள் அவர் எப்படிப்பட்டவளாய் மாற்ற விரும்புகிறார்னா, அவர் பாருங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்களாக மாற்ற விரும்புகிறார். ஒருவேளை இந்த உலகத்தில் ஏதாவது கொலை குற்றம் மோசமான காரியங்கள் பண்ணிட்டா அவங்களுக்கு உலகம் கொடுக்கறது மரண தண்டனை இல்லை ஆயுள் தண்டனை கொடுக்கலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விட்ட அதே குற்றவாளி வரும்பொழுது அவனையும் தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே கழுவி அவனுக்கு மன்னிப்பை கொடுப்பது தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய சிறந்ததான ஒரு அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பேற்பட்ட குற்றம். அதான் கல்லனை கூட கடைசி நேரத்தில் ஆண்டவர் இன்றைக்கு என்னோடு கூட என்ன பண்ணிப்படி பரதேசியில். ஏன்னா பாருங்கள், எந்த கடைசி நேரத்தில் கூட ஆண்டவர் சொல்ல ஒருவரும் கெட்டு போவது அவருடைய நோக்கம் அல்ல. அல்லேலூயா. முழுமையான மன்னிப்பு. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையில் யாரையாவது மன்னிக்க முடியாத இருதயம் இருக்குமானால் பாருங்கள், வருகின்ற நாட்கள் அதுக்கான வாய்ப்புகளை தேவன் உருவாக்கி தருவார். அவளோடு பேசக்கூடிய வாய்ப்பு, சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, மரண நிகழ்ச்சிகளில், துக்க நிகழ்ச்சிகளில் பாருங்கள், நன்மையான நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளும்போது நம்முடைய உறவுகளை பேசி சமாதானத்துக்குள்ள வசனம் சொல்லுது, உங்களால் ஆன மட்டும் எல்லாரோடும் சமாதானமாக என்ன பண்ணுங்கள். அப்போ நீங்கள் நானும் பாருங்கள் சமாதானத்தை நம்ம பரிகரித்து கொள்ள வேண்டுமானால், சமாதானத்தை நம்ம பாருங்கள் பரிமாறிக்கொள்ள வேண்டுமானால் உங்கள் இருதயம் மன்னிப்பினாலே நிறைந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்கள், அற்புதமான நிறைய பாடல் எனக்கு பிடித்திருக்கு. அதில் நம்முடைய பாடல் புத்தகத்தில் அருமையான ஒரு சரணத்தை பாடி நான் முறைக்க விரும்புகிறேன். சி மேஜர் கூட மன்னிப்பு மாட்சிமையா மாதேவனருளும் மன்னிப்பு மாட்சிமையா. திரும்ப சொல்லுமா, மன்னிப்பு மாட்சிமையா மாதேவனருளும் மன்னிப்பு மாட்சிமையா. எண்ணுவாயோ கிழக்கு மேற்கின் தூரமே, எண்ணுவாயோ கிழக்கு மேற்கின் தூரமே, மண்ணில் உன் பாவம் அகன்றத தூரமே, என்னாலுமே துதிப்பா ஏனாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பா. சொல்லுமா, மன்னிப்பு மாட்சிமையா மாதேவனருளும் மன்னிப்பு மாட்சிமையா. இரண்டாம் வார்த்தைக்கான வேத பாடத்தை வாசி கேட்போம். பரிசுத்த லூக்கா என்பவர்களது நற்செய்தி நூல் 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 39 முதல் 43 வரை உள்ள பகுதியை நாம் இரண்டாம் வார்த்தைக்கான
வேத பாடமாக இப்பொழுது நாம் வாசிக்க கேட்கலாம். ஆதாரமாக வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 39 முதல் 43 முடிய. வசனங்கள் 39 முதல். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பதை கர்த்தர் தாமே இந்த திருவார்த்தைகளை ஆசீர்வதித்திருவாராக. ஆமென். இயேசு சிலுவையில் மொழிந்த 2ஆம் வார்த்தைக்கான தியானத்தை சுவிசேஷகர் ஆல்பர்ட் ஐயா வழியாய் கொண்டு வருவதற்கு முன்பாக, இம்மானுவேலின் இரத்தத்தால் நிறைந்த ஊற்றுண்டே எங்கள் பாடலில் முதல் 4 சரணங்களை நாம் பாடுவோம். இம்மானுவேலின் இரத்தத்தால் நீரைந்த ஊற்றுண்டே, பாவத்தீங்கும் சாதனால் நிவேர்த்தியாகுமே, நிவேர்த்தியாகுமே, நிவேர்த்தியாகுமே. பாவத்தீங்கும் அதனால் நிவேர்த்தியாகுமே. பாவியான கள்ளனும் ஆவோற்று மூழ்கினான், மன்னிப்பு மோட்சானதமும் அடைந்து பூரித்தான், அடைந்து பூரித்தான், அடைந்து பூரித்தான். மோட்சானந்தமும் அடைந்து பூரித்தான். ஓவாவே நானும் இயேசுவால் விமோசனம் பெற்றேன், என் பாவம் நீங்கி போனதால் ஓயாமல் பாடுவேன், ஓயாமல் பாடுவேன், ஓயாமல் பாடுவேன். என் பாவம் நீங்கி போனதால் ஓயாமல் பாடுவேன். காயத்தில் ஓடும் இரத்தத்தை சுவாசத்தால் கண்டேன், ஒப்பற்றவே பரதேசத்தை எங்கும் பிரஸ்தாபிப்பேன், எங்கும் பிரஸ்தாபிப்பேன், எங்கும் பிரஸ்தாபிப்பேன். ஒப்பற்றவே பரதேசத்தை எங்கும் பிரஸ்தாபிப்பேன். அப்படியே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தர் பேசும்படி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆணிகள் கல் குற்றம் புரிந்தொரு கள்வனுக்கு
அவன் சத்தம் அறிந்திடும் மனம் உமக்கு. குற்றம் புரிந்தோரு கள்வனுக்கு அவன் சத்தம் அறிந்திடும் மனம் உமக்கு. இன்றைக்கு பரதீசில் இருப்பாய் என்று, இன்றைக்கு பரதீசில் இருப்பாய் என்று இரக்கத்தால் மலர் ரட்சிப்பு. சிலுவையில் இரக்கத்தால் மலர்ந்த ரட்சிப்பு. கல்வாரி என்னும் தோட்டத்திலே என் கர்த்தர் தொங்கும் மரத்தினிலே. கல்வாரி என்னும் தோட்டத்திலே என் கர்த்தர் தொங்கும் மரத்தினிலே. 7 பூக்கள் பூத்ததையா, 7 பூக்கள் பூத்ததையா, அது ஜீவ பூக்கள் ஆனதையா, அது ஜீவ பூக்கள் ஆனதையா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காரலாம். இந்த நரநாளிலே எனக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்த நம்முடைய சபை போதகர், மூப்பர் குழு எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கல்வாரியிலே அந்த சிலுவை மரத்திலே பூத்த 7 பூக்களிலே 2வது பூ ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்து எந்த நோக்கத்திற்காய் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டாரோ அதை சிலுவையிலும் அந்த மரண வேதனையிலும் நிறைவேற்றுகிறார். நாம் வாசிக்க கேட்ட அந்த பகுதியிலே நாம் திரும்பவாய் அதை வாசிப்போம். 40, 41, 42, 43 வசனம். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் செய்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு போதும். இந்த 2 திருடர்கள் நடுவிலே குற்றமற்ற கிறிஸ்து இயேசுவும் ஒரு கள்வனாக அறையப்படுகிறார். இந்த 2 கள்வர்களிலே ஒரு கள்வன் பேசுகிறத நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அவன் கிண்டல் செய்கிறான், எள்ளி நகையாடுகிறான், அவரை ஏளனமாக பேசுகிறான். ஆனால் அடுத்த கள்வன் அவனை எச்சரிக்கிறான், அவனை கடிந்து கொள்கிறான், அவனுக்கு சொல்லுகிறான், நாம் நியாயப்படி தண்டனையை நாம் அனுபவிக்கிறோம், அவரோ குற்றம் ஒன்றும் செய்யவில்லையே என்று சொல்லி. 2 கள்வர்களிலே இந்த கள்வன் ரட்சிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? He realized his mistakes and he convicted. தன்னுடைய தப்பிதங்களை அவன் உடனடியாக உணர்கிறான். மாத்திரமல்ல, அவன் மனஸ்தாபப்படுகிறான். ரட்சிப்புக்கு ஏதுவான ஒரு மனஸ்தாபம் அவனுக்குள்ளே ஏற்படுகிறது. அவன் சொல்கிறான், இவர் ஒன்றுமே செய்யலை, ஆனால் இவர் தண்டனையை அனுபவிக்கிறார் என்று சொல்லி, தனக்காக அவர் தண்டனை அனுபவிக்கிறான் என்று சொல்லி அவன் உணர்வடைகிறான். ஆக வசனம் சொல்கிறது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்கிறார்கள். இந்த கள்வன் உணர்வடைஞ்சிச்சான். அவனுக்கு உடனடியாக அவனுக்குள்ளே ஒரு ரட்சிப்பின் நிச்சயம் வந்து விடுகிறது. யோவான் சுவிசேஷத்தில்
1ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் ம் 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 அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்தான். பாருங்கள், அவன் அறிக்கை செஞ்சிட்டான். அவன் அறிக்கை செஞ்சிட்டான். நாம் பாவம் செஞ்சோம், நம்முடைய பாவத்தின் நிமித்தமாய் நாம் அவர் நமக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார், நாம் செய்த பாவத்துக்குன்னு சொல்லி உணர்வடைஞ்ச உடனே பாருங்கள், அவனுக்கு ஒரு நிச்சயம் வந்து விட்டது, நான் அவருடைய பிள்ளை ஆகிவிட்டேன்னு சொல்லி. பாருங்கள் என்ன கேட்குறான். எடுத்த உடனே என்னை இந்த தண்டையிலிருந்து விடுவீங்கன்னு கேட்கல, என்னை இந்த சிலுவையிலிருந்து இறக்கி விட்டுருங்கன்னு கேட்கல, எனக்காக விடுதலைக்காக பேசுங்கன்னு கேட்கல. அவன் அவனுக்கு அவருடைய பிள்ளை ஆகிவிட்டோம், அவர் என்னை மன்னித்து விட்டார் என்று சொல்லி அறிந்த உடனே அவன் கேட்குறது என்ன, உம்முடைய ராஜ்யத்தில் என்னை என்னை பாருங்களேன். அவனுடைய தேவை எதுவாக இருந்தது பாருங்கள், அவனுடைய தேவை எதுவாக இருந்தது பாருங்கள். ரட்சிக்கப்பட்ட உடனே எதையெல்லாமோ அவன் கேட்டிருக்கலாம், ஆனால் ஒன்றையும் கேட்கல. அவன் எதை கேட்டான், உங்களுடைய ராஜ்யத்தில் என்ன சேர்த்து கொள்ளுங்க, உங்களுடைய ராஜ்யத்தில் என்ன நினைச்சிடுங்க. நம்ம எதை நாடுறோம், என்ன கேட்குறோம்? நம்ம கூட ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆகுது, ஆனால் எதை தேடுறோம்? வாசிங்க பார்க்கலாம். கொலோசியரில் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் வாசிக்கிறோம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட மரித்தது உண்டானால் மேலானவைகளையே. அப்படின்னா உடனே நினச்சிடக்கூடாது, பிரதர் நம்மளை வேலைக்கு போக வேண்டாம், நம்ம ஒன்றும் பண்ண அது இல்லை, அது இல்லை. அதையெல்லாம் நமக்கு அவசியம்தான். ஆனால் நம்ம அடிக்கடி சொல்கிறோம், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள். ஆனால் எதையும் தேடுறதில்லை. ஞாயிற்றுக்கிழமை 6:30 மணிக்கு ஆராதனை முக்கியமாக, ஓட்டி போனால் டபுள் ட்ரிபிள் கிடைக்கும் அது முக்கியமாக? அதை நம்ம தான் யோசிக்கணும். இந்த திருடன் பாருங்கள், அவனுக்கு பாவ மன்னிப்பு கிடைச்ச உடனே, ரட்சிப்பு கிடைச்ச உடனே இந்த உலகத்திற்குரிய வேறு எதையும் தேடலை. அவன் அவருடைய ராஜ்யத்தில் இடம் கேட்கிறான். இன்றைக்கு பல ஆண்டுகளாய் திருச்சபைக்கு வருகிற நாம், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவதாய் எதை வாஞ்சிக்கிறோம், எதை தேடுகிறோம், எதை நாம் கர்த்தத்தில் கேட்குறோம்? கேட்கும் போதெல்லாம் எனக்கு வீடு இல்லை, வீடு கொடுங்க, எனக்கு நான் அவங்கள போல் இவங்கள போல் இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கணும் அப்படின்னு தான் கேட்குறோமே தவிர, ஆண்டவரே ஒருவேளை இப்போது நீங்கள் வருவீங்களானா என்னை நான் உம்மோடு கூட காடம் பண்ண என்னை தகுதிப்படுத்தும் என எத்தனை பேர் நம்ம கேட்குறோம். இந்த கல்வன் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்குறான். என்ன தெரியுமா? நாம் அவரை தேடினால், அவருக்கு நம்முடைய வாழ்க்கையிலே முதலிடம் கொடுத்தால், நம்முடைய இருதயத்தில் அவர் வாசம் பண்ணுவாரானால் எல்லாம் நமக்கு என்ன பண்ணிடும், கிடைச்சிடும். அதை தான் சொல்கிறான். இயேசு என் பாவத்தை மன்னிச்சிட்டார், எனக்காக சிலுவையில் தொங்கி என்னுடைய பாவங்களை மன்னிச்சிட்டாரு. ஆகினால இது எனக்கு என்ன வேணும், அவர் எனக்குள்ளே இருக்கிறாரு, எனக்குள்ள அவருடைய ராஜ்யம் வந்துருச்சுன்னா, நான் அவருடைய ராஜ்யத்திற்கு எனக்கு ஒரு இடம் கிடச்சிருச்சுன்னா, இந்த டெம்பரவரியெல்லாம் டெம்பரவரியாகவே போயிடும், பெர்மனண்ட்டாக எனக்கு அவரும் அவருடைய ராஜ்யமும் கிடச்சிரும். ஆமென், அல்லேலூயா. ஆகினாலே வருஷா வருஷம் இந்த 7 வார்த்தைகளை தியானிக்கிற நாம், இந்த 2வது வார்த்தையிலே இந்த கல்வன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற அந்த பாடத்தை, அதாவது அவருடைய ராஜ்யத்தை நாம் நாடுவோம், வாஞ்சிப்போம், மேலானவர்களை தேடுவோம். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.
இயேசு சிலுவையில் முடிந்த 3ஆம் வார்த்தைக்கான வேத பாடத்தை வாசி கேட்போம். அது யோவான் 19ஆம் அதிகாரம் 25 முதல் 27 முடிய நாம் வாசி கேட்போம். ஆதாரமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வசனங்கள் முடிய. இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாய் இருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்ரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் என்றார் என்பது. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் 3ஆம் வார்த்தைக்கான தியானத்தை ஜீவஜோதி மாணிக்கராஜ் அம்மா அவர்கள் கொண்டு வரும் முன்பாக நம்முடைய பாடற்குழுவிலிருந்து ஒரு பாடலை, சிறப்பு பாடலை நாம் இப்பொழுதும் கேட்போம். சிலுவையை பற்றிய சிறப்பு பாடல். முன்னாடி இடம் இருக்குது, நீங்கள் இங்கே வந்து உட்காரலாம். நீங்கள் வாங்கம்மா, அங்கே வந்து உட்காருங்க. இயேசு சிலுவை சுமந்தாரே, நீசனம் மீட்புக்காய். இயேசு சிலுவை சுமந்தாரே, நீசனம் மீட்புக்காய். சிலுவை 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 அன்பினே சுசிலுவை சுமந்தாரே, நீசனம் மீட்புக்காய். வானலோக மேன்மை துறந்தே, லோகம் அனைத்தும் நன்மை புரிந்தேன். வானலோக மேன்மை துறந்தே, லோகம் அனைத்தும் நன்மை புரிந்தேன். பாரின் பாவ சுமையால் நலிந்தேன், பரமன் கொள்கதா நடந்தாரே அந்தோ. அன்பினே சுசிலுவை சுமந்தாரே, நீசனம் மீட்புக்காய். அன்பினே சுசிலுவை சுமந்தாரே, நீசனம் மீட்புக்காய். முள்கிரீடம் சிரசினில் சூட்டி, முகத்தில் அறைந்தே நிந்தைகள் செய்து. முள்கிரீடம் சிரசினில் சூட்டி, முகத்தில் அறைந்தே நிந்தைகள் செய்து. கொடிய சேவகர் கொடுமைகள் ஏற்று, குருதி வெள்ளம் சிந்தினாரே திருவே. அன்பினே சுசிலுவை சுமந்தாரே, நீசனம் மீட்புக்காய். அன்பினே
அம்மாவாக மாறி போதகரம்மா என்று சொன்னால் கண்டிப்பாக எல்லா பிரசங்கத்திலும் அவர்கள் அட்டன் பண்ணி தான் ஆக வேண்டும், அவர்கள் பிரசங்கித்து தான் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, நான் வளர்ந்து வந்த அந்த சூழ்நிலைகள் எல்லாம் ஆவிக்குரிய சபைகளிலேயே நான் வளர்ந்து வந்து விட்டேன். ஆகவே இந்த வார்த்தைகளை நாங்கள் அதிகமாக ரொம்ப பிரத்யேகப்படுத்த மாட்டோம். ஆனால் போதகர் அம்மாவாக மாறின பிறகு நான் இணைக்கப்பட்டது ECI ஸ்தாபனத்தோடு இணைக்கப்பட்ட போது கண்டிப்பாக பிரசங்கிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதிலிருந்து தான் நான் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து கர்த்தர் எனக்கு உணர்த்தின காரியங்களை மாத்திரம் எடுத்து சொல்லிவிட்டு நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன். எனக்கு அருமையாக இந்த வாய்ப்பை கொடுத்த என் பரலோகத்தின் தேவனுக்கும் அருமையான திருச்சபையான போதகர் ஐயாவுக்கும் குடும்பங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என் வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கொள்கிறேன். நான் கடந்த நாட்களிலே இந்த வார்த்தைகளை எனக்கு கர்த்தர் இதை நீங்கள் பிரசங்கிக்கணும்னு ஐயா மூலமாக உணர்த்தின போது நான் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்தேன். எப்பொழுதுமே பெண்களாகிய நமக்கு ஓய்வு கிடைக்கிற நேரம் எப்போ தெரியுமா? மிட் நைட் தான் ரொம்ப ஓய்வு கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டில் பல வேலைகள் காணப்படும், ஆனால் நடு இரவு நேரங்களிலே எல்லாம் நிசப்தமாக இருக்கும்போது தேவனோடு கூட நாம் பேசுவதற்கு அது எவ்வளவு மணி நேரம் ஆனாலும் அங்கே டிஸ்டர்பே வராது. தேவனோடு நாம் நன்றாக பேசி 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 அந்த காரியங்களை அப்படி தான் நான் எழுதி வைத்து கொண்டு வந்து ஒவ்வொரு திருச்சபைகளிலும் சபையின் மக்களுக்கு தேவன் என்ன சொல்லுகிறார், இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு என்ன வேண்டும், எனக்கு என்ன வேண்டும், அதை கர்த்தர் எதை உணர்த்துகிறாரோ அதை மாத்திரம் சொல்லிவிட்டு போய்விடுவேன், அவ்வளவுதான். ஆகவே ஒவ்வொரு பெரிய வெள்ளிக்கிழமைகள் வரும்போது எனக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை வரும்போது அமர்ந்து இரவெல்லாம் அமர்ந்து எழுதி விடுவேன். ஒரு சில நேரம் அந்த பேப்பர் நிலைத்திருக்கும், ஒரு சில நேரம் பறந்து போயிடும். அதுக்கு பிறகு நான் மறுபடியும் பழைய செய்திகளை தேடுவதில்லை. ஒவ்வொரு நாளும் புதிது புதிதாய் கர்த்தர் தருகிற வார்த்தைகளை நான் உங்களோடு கூட சொல்லி நான் கடந்து செல்கிறேன். இங்கே நான் வாசித்தோம், யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 19ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். எனக்கு அன்பானவர்களே, இந்த பெரிய வெள்ளிக்கிழமையின் நாட்களிலே எல்லாரும் உலகம் அறிந்த ஒரு உண்மை, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே யாருக்காக அறையப்பட்டார் என்று நினைக்கிறார்களோ இல்லையோ, ஆனால் உலகம் ஏற்றுக்கொள்ளுகிறது, அறிந்து கொள்கிறது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார் என்று சொல்லி. ஆனால் அதை காலமாக கொஞ்ச கூட்டத்தார் அதை ஒரு திருச்சபையின் ஒழுங்காக வைத்துக்கொள்கிறார்கள். ஒரு சிலர் அது கட்டாயமாக அதை அங்கீகரிக்கிறார்கள், ஒரு சிலர் அனுதின வாழ்க்கையில் அங்கீகரிக்கிறார்கள். இதிலே நீங்களும் நானும் எந்த கூட்டத்தாராக இருக்கிறோமோ தெரியாது. இயேசு கிறிஸ்துவை என் இரட்சகராக நான் அனுதினமும் நமது வாழ்க்கையிலே நாம் ருசிக்க வேண்டும். இன்னும் நிறைய இடங்களில் சில பிள்ளைகள்கிட்ட கேட்டால், ஏசாமி யாருக்காக அடிக்கப்பட்டார்னா, ஏசாமி அடிக்கப்பட்டார், அவ்வளவுதான். தனக்காக என்று சொல்வது மிக சொற்பமான மக்கள். இன்றைக்கு அந்த கிறிஸ்துவின் சிலுவையின் மரணம் அநேகருடைய வாழ்க்கையில், அநேக சபைகளில் மறந்து மடங்கடிக்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய சபைகளில் இதை நாம் ஒரு ஆசரிப்பாக வைத்திருக்கிறோம். ஆகவே வருடத்தில் ஒரு நாள் இதை தியானிக்கிறோம், கூடுகிறோம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுவது, இதை நீங்கள் அனுதின வாழ்க்கையிலே அப்பியாசப்படுத்தி கொள்ள வேண்டும். எனக்காக அவர் அடிக்கப்பட்டார், எனக்காக அவர் மரித்தார் என்று சொல்லி. சரி, அதையெல்லாம் நான் இப்போ சொன்னால் நேரம் போய்கொண்டிருக்கும். இங்கே நான் வாசிக்கிற இந்த 3வது வார்த்தையிலே சொல்லப்பட்ட வார்த்தை, அவர் இயேசுவின் சிலுவையின் அருகே என்று பார்க்கிறோம். யாருடைய சிலுவையின் அருகே? இயேசுவின் சிலுவையின் அருகே. எத்தனையோ ரோம சாம்ராஜ்யத்தில் எவ்வளவோ சிலுவைகள் இருந்தது, எவ்வளவோ குற்றவாளிகள் இருந்தார்கள், எவ்வளவோ குற்றவாளிகளுக்கு அங்கே கடைசியாக இப்பொழுது நாம் அறிகிறதுபடி தூக்கு தண்டனையைப் போல இந்த சிலுவை மரணம்
குற்றவாளிகளுக்காக நியமிக்கப்பட்ட ஒரு சிலுவை. இந்த குற்றவாளிகளுக்கென்றே ஒதுக்கப்பட்ட ஒரு சின்னமாக, ஒதுக்கப்பட்ட ஒரு மரமாக எவ்வளவோ மரங்கள், எவ்வளவோ சிலுவை மரங்கள் அங்கே காணப்பட்டது. ஆனால் இங்கே பார்க்கிறோம் இயேசுவின் சிலுவை. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. யாருடைய சிலுவை? இயேசுவின் சிலுவை. நான் இதற்கு முன்பே முதல் வெள்ளிக்கிழமையில பேசினேன் சிலுவை என்பதை குறித்து. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிலுவை என்கிற அந்த தலைப்பிலே சொல்லி முடித்து போனேன். ஆனால் இங்கே பார்க்கிறோம் இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாய் நின்றார்கள். இயேசு கிறிஸ்து மட்டும்தான் சிலுவையிலே தொங்கினாரா? இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தொங்கினாரா? இல்லை. யாரெல்லாம் தொங்கினாங்க? வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் ஒவ்வொரு குற்றவாளிகளாக, ஒவ்வொரு கள்ளனாக நடுவில் தான் யார் தொங்குறார்? இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த குற்றவாளிகளின் சிலுவை குறித்து இங்கே மேன்மை அடையவில்லை. நடுவிலே தொங்கிக் கொண்டிருந்த இப்போ உலகத்தின் சகல பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் சிலுவை மாத்திரம்தான் அங்கே நிலைநிறுத்தப்பட்டது. நான் யோசித்து பார்த்தேன் எனக்கண்மோர்களே, ஏன் இங்கேயும் ஒரு சிலுவையில் ஒரு கள்வன், வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் 2 சிலுவையில் 2 கள்ளன் தொங்குகிறான். மூன்றாவதாக நடுவிலே என் மேய்ப்பர், என் மீட்பர் அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த சிலுவையும் அந்த சிலுவையும் பிரத்யேகப்படுத்தப்படவில்லை. இயேசு இருந்த சிலுவை மாத்திரமே என்ன செய்யப்பட்டது? பிரத்யேகப்படுத்தப்பட்டது. எனக்கன்பானுள்ளே, இந்த சிலுவை யாருக்கு கிடைக்க வேண்டிய சிலுவை? எடுத்து வாசிக்கலாம். 18ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிங்க. இவர்கள் எல்லாரும் இப்போது சத்தமிட்டு கேட்கிறார்கள், யாரை விடுதலை பண்ண வேண்டும் என்று. அங்கே இவர் பிலாத்து கேட்கும்போது அவருடைய மனதிற்குள் இயேசு கிறிஸ்துவை விடுதலையாக்கி விடலாம் என்று வைத்திருந்தார். ஆனால் அவருடைய மனதுக்குள் இருந்த அந்த யோசனையை அபத்தமாக்கும்படியாக பரபாசை விடுதலையாக்கும், இயேசுவை அல்ல. யாரை விடுதலையாக்க வேண்டுமா? பரபாசை விடுதலையாக்க வேண்டும், சிலுவையில் இயேசுவை. அப்போ இப்போ இது யாருக்கு நியமிக்கப்பட்ட சிலுவை? பரபாசுக்கு. இதெல்லாம் நான் கடந்த நாட்களில் உட்கார்ந்து அப்படியே எனக்கெல்லாம் நிறைய புஸ்தகம் புரட்டுறது, அதெல்லாம் நம்ம எங்கள் ஐயா நிறைய புஸ்தகம் புரட்டுவாங்க. எனக்கு அதெல்லாம் அனுபவம் இல்லை. ஆனால் நான் அமர்ந்து அப்படியே இந்த மூளையை தேவனோடு கூட ஒப்பு கொடுக்கும்போது கொடுக்கப்பட்ட சில வார்த்தைகள் தான் எனக்கு அன்பானுள்ளே. பரபாசுக்கு நியமிக்கப்பட்ட சிலுவை. ஆனால் இப்பொழுது பரபாசை அகற்றும் இயேசுவை சிலுவையில் அறையும் யாருக்கோ நியமிக்கப்பட்ட ஒன்றுதான். ஆனால் பரலோகத்தின் தீர்மானம் ஏற்கனவே இயேசு சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்டாயிற்று. இப்போ பரபாஸ் அங்கே ஏறி போனால் இந்த நிர்ணயிக்கப்பட்ட தீர்மானம் என்ன செய்யப்பட்டுவிடும்? உடைக்கப்பட்டுவிடும், நிறைவேறாமற் போய்விடும். ஆகவே மக்கள் எல்லாரும் ஐயா சொன்னது போல முதல்ல நன்றாக ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள், வாழ்த்தினார்கள். கடைசியிலே சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்கிற சிந்தனைக்கு வந்துவிட்டார்கள் எல்லா மக்களும். இன்றைக்கு நாமும் கூட சில நேரங்களில் நிறைய நன்மைகள் கிடைக்கும் போது ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், அல்லேலூயா அல்லேலூயா என்று மகிமைப்படுத்துவோம். சில காரியங்கள் நடக்கலைன்னா என்ன செய்வோம்? சோர்ந்து போய் என்ன ஆண்டவரை ஒன்றுமே செய்யலை. இதை போல தான் கர்த்தருடைய திட்டங்களை நமது வாழ்க்கையிலே சரிவர புரிந்து கொள்ள முடியாமல் போகும்போது உழன்று போய்விடுகிறோம். இங்கே இப்படி தான் நடக்கிறது. பரபாசை அவர்கள் ஒப்பு கொடுத்திருந்தால் பிதாவின் திட்டம் நிறைவேறி இருக்க முடியாது. ஒரு கள்வனுக்கு பதில் ஒரு கள்வனை போல இயேசு கிறிஸ்து என்ன செய்யப்பட்டார்? அங்கே அறையப்பட்டார். அதை தான் அக்கிரமக்காரரில் ஒருவராக அவர் எண்ணப்பட்டார். இந்த வேத வாக்கியம் நிறைவேறிற்று எனக்கண்மோனே. இந்த கள்வன் வலது பக்கத்திலும் ஒரு கள்வன், இடது பக்கத்திலும் ஒரு கள்வன், நடுவிலும் அவரை இப்போ எப்படி தான் பார்ப்பாங்க? அவரை இரட்சகராக பார்ப்பார்களா? யாராக தான் பார்ப்பாங்க? கள்வனாகவே தான் மக்கள் பார்ப்பார்கள். ஏனென்றால் அந்த ரோடு ஓரத்தில் அவங்க மக்கள் போகிறதும் வருகிறதுமாய் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே வழியிலே எல்லாரும் என்ன செய்யுங்க? 20ஆம் வசனத்தில் பார்த்தால் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்துக்கு சமீபமாய் இருந்தபடியால் யூதரில் அநேகர் என்ன செய்தார்கள்? மேல் விலாசத்தை
எல்லாரும் பைபிள் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் வாசித்தீங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு அது ஒரு உணர்வை கொண்டு வரும். எங்கள் நகரத்துக்கு பக்கத்தில் இருக்குது, எங்கள் மலங்காட்டில் இல்லைங்க, சிட்டிக்கு பக்கத்தில் தான் அங்கே இருக்குது. ஆகவே இயேசுவை அறைந்த அந்த இடத்தின் வழியாக அநேகர் போகிறார்கள், அநேகர் வருகிறார்கள், மேல் விலாசத்தை வாசித்து விட்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த கள்ளனுக்கு வலது பக்கத்து கள்ளனுக்கும் ஒருத்தரும் வரல, இடது பக்கத்தில் அறையப்பட்ட கள்ளனுக்கும் ஒருவரும் வரவில்லை. நடுவில் தொங்கிக் கொண்டிருந்த இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே ஆட்கள் அங்கே வந்திருந்தார்கள். அதை தான் நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இவன் கள்ளனை ஒருவரும் நேசிக்க மாட்டார்கள். அவனுடைய சுபாவம் என்ன? மற்றவர்களிடம் உள்ளதை பறித்து பறித்து அவன் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டவன், மற்றவர்களை துக்கப்படுத்தினவன், மற்றவர்களை வேதனைப்படுத்தினவன். அவனுக்கென்றே யாரும் கிடையாது. அவன் தானாகவே மக்களை அடித்து பறித்து சாப்பிடுவான், ஓடி போவான். இப்படி அவனுடைய வாழ்க்கையாகவே இன்றைக்கு ஏதாவது ஒரு குற்றவாளி அகப்பட்டு விட்டால், ஏதாவது ஒரு பெரிய பிள்ளை பெரிய குற்றத்தை செய்து தனது பிள்ளை அதில் அகப்பட்டு ஸ்டேஷனில் இருந்தால், ஒரு நல்ல குடும்பத்தில் உள்ளவங்க யார் என்ன செய்ய மாட்டாங்க? என் பிள்ளை மீட்டுத்தான் போகவே அக்கிரமம் செஞ்சில வாங்கு, அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த துன்மார்க்கத்தோடய உழன்றவங்க அவன் என்ன தப்பு செஞ்சாலும் சரி சரின்னு ஓடி போவாங்க. ஆனால் இங்கே பார்க்கிறோம், இந்த கள்ளர்கள் அறையப்பட்ட இவர்களுக்கு வலது பக்கத்துக்கோ இடது பக்கத்தில் உள்ளவர்களுக்கு ஒருவருமே வரவில்லை. அவர்கள் மேல் கரிசனை காண்பிக்க, பாசம் காண்பிக்க, அவர்கள் அன்புக்காக அழுவதற்கு ஒருவருமே அந்த இடத்திற்கு வரவில்லை. செத்தா சாகட்டும், சாவட்டும், போச்சு அப்படின்னு விட்டுட்டாங்க அந்த 2 பேரையும். ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், இயேசுவின் சிலுவையின் அருகே என்ன செய்தார்களாம்? அங்கே அவர்கள் அவருடைய தாயின் சகோதரி எல்லாரும் நின்று கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பானுள்ளே, மனிதர்களுடைய வாழ்க்கையிலே இப்படிதான் நாம் குற்றம் செய்யும்போது எல்லாராலும் நாம் ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு விடுவோம். ஆனால் குற்றமில்லாத ஆட்டுக்குட்டி, குற்றமில்லாத நபராகிய இயேசு கிறிஸ்து அறையப்பட்ட போது நாம் யோசித்து பாருங்கள், 3 சிலுவை. அடுத்து அந்த வசனத்திலே பாருங்கள், அந்த 25ஆம் வசனத்திலே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும் 3 சிலுவை, 3 சொல்லுங்க பார்க்கலாம், 3 சிலுவை, 3 பெண்கள், 3 மரியாள். நல்லா பாருங்களேன், இயேசுவின் தாயின் பெயர் என்னது? மரியாள். இங்கே அடுத்து என்ன பார்க்கிறோம்? கிளையோப்பா மரியாள். அடுத்து அப்போ இப்போ எத்தனை மரியாள்? 3 சிலுவை, 3வது வார்த்தை 3 சிலுவை. 3 சிலுவையும் ரட்சிப்பை தரவில்லை. ஒரே ஒரு சிலுவை மாத்திரமே ரட்சிப்பின் பாத்திரத்தை சுமந்து கொண்டிருந்தது. இப்போ 3 மரியாளும் நிற்கிறாங்க. அதனால தான் எங்கே போனாலும் கொஞ்சம் பெண்கள் கூட்டம் என்ன செஞ்சிடறோம்? அதிகமாயிரும் இல்லையா? இங்கே இயேசுவின் தாயின் பெயரும் மரியாள் தான். அடுத்து பார்க்கிறோம், அவருடைய சகோதரி கிளையோப்பா மரியாள். இயேசுவுக்கு அப்போ அவங்க என்ன முறையாக இருப்பாங்க? என்ன முறை? சித்தி. அவங்க என்ன முறை? இன்றைக்கு பாருங்கள், நிறைய வீடுகளில் குழந்தைங்க அம்மாவை நேசிப்பதை காட்டிலும் யாரை ரொம்ப நேசிப்பாங்க தெரியுமா? அது எங்கள் குடும்பத்தில் நாங்கள் அனுபவிக்கிறோம், என் பிள்ளைங்க அனுபவிக்கிறாங்க. அவங்க அம்மாவை காட்டிலும் அந்த சித்தியை ரொம்ப நேசிப்பாங்க. ஏன்னா அந்த சித்தி தான் அதிகமாக அந்த குழந்தைங்கள ரொம்ப தூக்குவாங்க, சுமப்பாங்க, அதை ரொம்ப பாராட்டுவாங்க. இந்த தாய் என்ன செய்வாங்க? ஒரு குறிப்பிட்ட காலம் பார்த்துட்டு வேலையை பார்த்து ஓடிடுவாங்க. வீட்டிலையே இருக்கிற அந்த சித்திமார் என்ன செய்வாங்க? சித்திகள்லாம் இருக்கீங்களா? உங்களுக்கெல்லாம் பெரிய பாக்கியம் இல்லையா? அந்த சித்திமார் அந்த குழந்தைங்களை அவ்வளவு பாசமாய் கரிசனையாய் வாய்ப்பார்கள். அப்படிதான் இவரும் வளர்க்கப்பட்டிருந்திருக்க வேண்டும். ஆகவே அதிகப்பட்ட பாசம் அதிகபட்சமாக இந்த தாய்க்குள்ளே பொங்கினபடியினால் இந்த அருமையான கிளையோப்பா மரியாள் அங்கே வந்து நிற்கிறதை பார்க்கிறோம். அடுத்த மரியாள் மகதலேனா மரியாள் ஆண்டவருடைய கரத்திலிருந்து நன்மையை பெற்று கொண்டிருந்தவள். அநேகம் பிசாசுகள் அவளுடைய வாழ்க்கையிலிருந்து விரட்டப்பட்டபடியினால் நன்றியுள்ள இருதயத்தோடு, நன்றி நிறைந்த இருதயத்தோடு இந்த மரியாளும் அந்த துக்கத்தில், அவருடைய அந்த வேதனையில் பங்கெடுக்கிற மகளாக வந்து நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த போதகர் குடும்பத்தில் இருந்தோன்னா வாழ்க்கையில் நிறைய சந்தோஷமும் வரும், நிறைய துக்கமும் வரும். நிறைய துக்க வீடுகளுக்கு போகும்போது அந்த துக்கங்களை
நாமே சுமக்கிற சில அந்த மனநிலைகள் வரும். அடிக்கடி நான் அந்த பாடல்கள்லாம் பாடும்போது, துக்க வீட்டில் பாடல்கள்லாம் பாடும்போது நான் அழுவேன். அழுது அந்த குடும்பத்தின் சூழ்நிலைகளை நினைத்து அதிக கண்ணீர் வடித்து கடைசி வரை நடத்தும் என்று கேட்பேன். ஆனால் மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு வந்து விடுவோம். நமக்கு நம்ம குடும்பத்தில் நம்ம வீட்டில் என்று அந்த மரண சூழ்நிலை வந்தபோது அந்த பாடல்கள் எவ்வளவு தாக்கத்தை கொண்டு வருகிறது என்பதை ஒரு மரணத்தின் மத்தியில் தான் உணர முடிகிறது. எனக்கு அன்பானவர்களே, இங்கே இந்த மகதலேனா மரியாள் அப்படிதான் தனது வாழ்க்கையிலே அற்புதங்களை பெற்றபடியினால் அவர் மரிக்க போகிறாரே, மரித்து கொண்டே இருக்கிறாரே, இதை தாங்க முடியாமல் மனதின் ஆழத்தில் ஒரு தாக்கம் அடைந்த மரியாளாக அவள் இயேசுவை பார்த்து கொண்டே இருக்கிறாள், தேவனை பார்த்து கொண்டே இருக்கிறாள். எனக்கு அன்பானே, அப்படி அங்கே அந்த மரியாள் நின்று கொண்டிருந்தார்கள். வேறு யாருக்கும் அங்கே ஆண்கள் அதிகம் தெரியவில்லை. அங்கே அற்புதம் நடத்தி அற்புதத்தை பெற்றுக்கொண்டவர்கள், 5 அப்பம் 2 மீன் கொண்டு ருசி பெற்றவர்கள், அதிசயம் அனுபவித்த ஒரு விசுவாசி கூட, ஒரு சீஷன் கூட அந்த இடத்துல வந்து நிற்கவில்லை. இந்த 3 பெண்மணிகள் அங்கே நின்று கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே இந்த இயேசுவின் தாய் தன் இருதயத்தில் இழந்து, தன் மகனை இழந்து, தன் மகன் மரித்து கொண்டு இருக்கிறதை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். சில நேரங்களில் சிலருடைய மரணங்களை நாம் பார்க்க முடியாது, சகிக்க முடியாது, பக்கத்தில் தான் இருப்போம், அதை சகிக்க முடியாத சில மரணங்களாக இருக்கும். இந்த போதவர் குடும்பத்தில் வந்த பிறகு நிறைய பேருடைய கடைசி மூச்சிலே போய் நிற்கும்படியான சந்தர்ப்பங்கள் வந்தது. அவர்களுடைய மரணங்களை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ராத்திரி 1 மணிக்கு ஃபோன் வரும், 2 மணிக்கு ஃபோன் வரும், ஐயா கொஞ்சம் வாங்க, கடைசி நிமிஷம் வாங்க. பிள்ளைங்களெல்லாம் உள்ளே வச்சு பூட்டிகிட்டு போவேன். நானும் எங்கள் ஐயா அம்மா போகும்போது அந்த கடைசி நிமிஷம், மீஞ்சூர் திருச்சபையில் உள்ள கோயில் குட்டியாருடைய அந்த கடைசி நிமிஷம் என்னால் மறக்க முடியாது. அப்படி எங்களுடைய ஊழியக்காரர்களில் சிலருடைய மரணங்கள் மறக்க முடியாது. அப்படியே மூச்சு இழுக்கும், கடைசி நேரத்தில் இழுக்கும், இயேசுவை கூப்பிடுங்க, இயேசுவை கூப்பிடுங்க, இது மட்டும் தான் சொல்லுவோம். அங்கே கண்ணு தான் அசையும். கடைசியில் பாடல் பாட ஆரம்பிக்கும் போது அந்த மரணம் அங்கே சம்பவிக்கும். எனக்கு அன்பானே, இப்படி எத்தனையோ காரியங்களை கண்களினால் பார்த்துருக்கேன். இங்கே இந்த தாய் தன் மகன் இறக்கிறதை அப்படியே நிமிஷமாய் பார்க்குறாங்க. நம்ம கண் கூடாக ஒரு சகோதரனோ சகோதரியோ கணவனோ மனைவியோ அப்படியே துடிக்க இறக்கிறதை பார்க்கும்போது நமது உள்ள என்ன செய்யும்? துடிக்குமா துடிக்காதா? பதறும், கதறும், வேதனை அடையும். எனக்கு அன்பானவர்களே, இந்த தாயும் அப்படிதான். இந்த தாய்க்கு ஏற்கனவே சிமியோன் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லி வைத்திருந்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே வாசித்து பார்ப்பீர்களானால் 35ஆம் வசனத்திலே, உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம். இப்பொழுது இந்த தாயின் ஆத்துமா குழந்தையாய் வைத்துக்கொண்டு ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கிறார்கள். ஆனால் 33 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்க வேண்டிய ஒரு தீர்க்க தரிசனத்தை இந்த சிமியோன் அங்கே சொல்லி வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம். இப்போ நம்ம பிள்ளைங்களை குறித்து கர்த்தர் நமக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தீர்க்க தரிசனம் நல்லதாக இருந்தால் சந்தோஷப்படுவோம். அந்த தீர்க்க தரிசனம் கொஞ்சம் மோசமானதாக இருந்தால் எப்படி இருப்போம்? ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். எனது மகன் 10 வயதாக இருக்கும்போது அவனுக்கு ஒரு போதகர் ஜோம் பண்ணிட்டு சொன்னார். ரொம்ப கோபமாக சொன்னார், உங்கள் பையன் சீக்கிரமாக ஜெயிலுக்கு போயிடுவான் பாருங்கள். 21 வயசில் எங்கே இருப்பான்? ஜெயிலில் இருப்பான் அப்படின்னு சொன்னார். அப்படியே கேட்டுட்டு நான் அமைதியாக இருந்தேன், ஒன்றுமே சொல்லலை. எத்தனாவது வயசில் சொல்கிறாரு? 10வது வயதில் சொல்லுகிறார், 21வது வயதில் உங்கள் பையன் ஜெயிலில் இருப்பான் அப்படின்னு. நான் விடவே இல்லை. என் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. ஏதோ சொல்கிறாங்க, ஆனால் நல்லதுக்கு. எதுக்கு தெரியுமா? அதிகமாக செபிக்கும்படிக்கு கர்த்தர் இதை எனக்கு உணர்த்துகிறார் என்று சொல்லி அப்படியே செபிக்க ஆரம்பித்தேன். அவனுடைய 20வது வயது துவங்கும் போது இருந்து விடாத ஜெபம், தினம் நினைக்கும் போதெல்லாம் ஜெபம். 21ஆம் வயது வரும்போதும் நினைக்கும் போதெல்லாம் ஜெபம். கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்யலை?
வெட்கப்படுத்தவில்லை. ஆகவே அந்த தீர்க்க தரிசனம் பொய் என்று சொல்லவில்லை. இங்கே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமும் பொய்யல்ல. 10 ஆண்டுகளுக்கு முன்பு, எனக்கு 11 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்டது. இங்கே 33 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம், உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி போகும். என கண்பானிலே அந்த அருமையான தாயின் இருதயத்தை அந்த பட்டயம் உருவி போகிறது. மரணத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். துக்கத்திலும் வேதனையிலும் அந்த தாயின் உள்ளம் அதிகமாய் வேதனைப்படுகிறது. என கண்பானிலே இனிமேல் என்னை விசாரிப்பதற்கு யார்? இவருக்கு இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பெயரை கொடுக்க நான் ஆசைப்படுகிறேன். இவர் யார்? ஒரு பொறுப்புள்ள ஒரு மகன். இவர் யார்? ஒரு பொறுப்புள்ள மகன். இவருக்கு குடும்பம் கிடையாது, குடும்பத்தில் இருந்தார். அல்லேலூயா. இவருக்கு குடும்பம் கிடையாது. இவர் எங்கே இருந்தார்? இன்றைக்கு நிறைய பேர் குடும்பத்தில் இருக்க மாட்டாங்க. எங்கே போய் இருப்பாங்க? குடும்பத்தோடு இருப்பாங்க. குடும்பமாக இருப்பாங்க. ஆனால் குடும்பத்தில் குடியும் குடித்தனமாக இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸுமா பல விதமான ஃப்ரெண்ட்ஸோடு இருப்பாங்க. ஆனால் குடும்பத்தில் இவங்க என்ன செய்ய மாட்டாங்க? உங்கள் பிள்ளை எங்கேம்மா போயிருக்கான்? எங்கேயோ போயிருக்கான். உங்கள் பொண்ணு எங்கே போயிருக்கா? எங்கேயோ போயிருக்கா. இவங்க எங்கே இருக்க மாட்டாங்க? குடும்பத்தில் இருக்க மாட்டாங்க, எங்கேயோ போயிருப்பாங்க. இயேசு குடும்பம் இல்லாதவர், ஆனால் எங்கே வாசம் பண்ணினார்? எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். குடும்பத்தில் வாசம் பண்ணினார். கொஞ்சம் பின்னால் இருக்கவங்க கவனிக்கிறீங்களா? அவர் குடும்பத்தில் வாசம் பண்ணினார். எனக்கு அன்பான தாயே, எனக்கு அன்பான தகப்பனே, அவர் குடும்ப வாழ்க்கை வாழவில்லை. குடும்பத்தில் ஐக்கியமாய் பொறுப்புள்ள ஒரு மகனாக அவர் காணப்பட்டார். இன்றைக்கு நான் உங்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்கிறேன் என்றால் இதற்கு நாங்கள் சாட்சி, என் குடும்பம் சாட்சி. பொறுப்புள்ள குடும்பமாக, பொறுப்புள்ள ஒரு கணவனாக, பொறுப்புள்ள ஒரு மகனாக என் குடும்பத்தார் நடந்து கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துவும் பொறுப்புள்ள மகனாக அங்கே அவர் செயல்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. இவர் குடும்பத்தில் முதல் மகன். ஆகவே அவர் பேரிலே எல்லா பாரங்களும் எல்லா பொறுப்புகளும் சுமத்தப்பட்டபடியினால் இப்போ அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இந்த அம்மாவின் இருதயம் துக்கத்தால் நிறைகிறது. இந்த சிந்தை கிறிஸ்துவுக்கு வருகிறது. தன் தாய் அழுகிறதை, தன் தாய் மனவேதனை, ஏற்கனவே அந்த ஆத்துமாவை ஒரு பட்டயம், எனக்கு மரணம் சம்பவிக்கிறபடியினால் பட்டயம் உருவி போன நிலைமையில உங்கள் இருதயத்தை பட்டயத்தை கொண்டு குத்துனா எப்படி இருக்கும்? அதே வேதனை தான் இந்த தாய் மரியாளுக்கு காணப்பட்டது. நமது குடும்பத்தில் திடீரென்ற ஒரு இழப்பு வந்துவிட்டால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியாது. அதை போல ஒரு வேதனையை இந்த தாய் சுமந்து கொண்டு துக்கத்தோடு சிலுவையின் அருகே நிற்கிறார்கள். இவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவரை இறக்கவும் முடியாது, அவரை தனக்கு சுமந்து கொண்டு ஓடி போகவும் முடியாது. அந்த துக்கத்தின் மத்தியிலே இந்த தாய் வேதனைப்படுகிறதே இயேசு கிறிஸ்து அவர் கண்டு கொண்டார். எனக்கு அன்பானவர்களே, ஏனென்றால் இவருக்கு தெரியும், இந்த தாய் இளம் வயதிலே, நிச்சயம் முடிந்த காலங்களில் இவர்களுக்கு கர்த்தர் அந்த குமாரனாகிய கிறிஸ்துவை அங்கே கொடுத்திருந்த போது அவர்கள் அவமதிக்கப்பட்டது, பழியாய் பேசப்பட்டது, இழிவாய் நடத்தப்பட்டது. உலகம், உற்றார் உறவினர்கள் கேவலமாய் பேசின எல்லா வார்த்தைகளும் அவருடைய நினைவிலே வந்திருந்தபடியினால் அவர் இவைகளை சிந்தையில் வைத்து தனது தாயை பார்க்கிறார். இயேசு தனது தாயை பார்க்கிறார். ஒரு பிள்ளை வியாதியில் ஒரு தாயை பார்க்கும்போது நான் பிழைப்பனான்னு பார்க்கும், எனக்கு சாப்பாடு தருவியான்னு பார்க்கும், பேசாது. அந்த பார்வையிலேயே அந்த தாய் என்ன செய்து கொள்வா? புரிந்து கொள்ளுவாள். நல்ல தகப்பன் புரிந்து கொள்வாள். நிறைய இடத்துல என்ன தெரியுமா நடக்குது? நிறைய பேருக்கு ஆண் பிள்ளைகளுக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்கும், பெண் பிள்ளைகளுக்கு கரெக்டாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அப்படி தான் இருக்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. யாரை மட்டும் ரொம்ப பிடிக்கும்? அப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஆண் பிள்ளைகளுக்கு அம்மாவை நிறைய பிடிக்கும், கொஞ்சம் காலம்தான். அதுக்கு பிறகு மாறிடும். கல்யாணத்துக்கு பிறகு யாரை தான் பிடிக்க ஆரம்பிச்சிடும்? அம்மாவை பிடிக்காத. அப்புறம் அம்மா என்ன சொன்னாலும் குற்றமாக தெரியும். ஆனால் இங்கே அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப தம்பி, தங்கச்சி, அருமையான சகோதரனே, நீங்கள் உங்கள் காலத்தில் நல்ல இளம் வயதிலே உங்கள் சிறு வயதிலிருந்து இளம் வயது வரைக்கும் உங்களை தாங்கி சுமந்து ஏந்தி கண் விழிப்புகளிலும் பாரங்களிலும் இருந்து உங்களை காப்பாற்றின தாயை திருமணத்துக்கு பிறகு தூக்கி எறியக்கூடாது.
கரிசனையோடு பார்க்க வேண்டும் என்றுதான் பொறுப்புள்ள கிறிஸ்து இங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒரு பொறுப்புள்ள மகனாக அவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே உங்கள் இருதயத்தின் அடித்தளங்களில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், என்ன வந்தாலும் என்ன சம்பவித்தாலும் என் தாயை என் தகப்பனை நான் என்ன செய்ய மாட்டேன், தூக்கி எறிய மாட்டேன், கவனமாய் கவனிப்பேன் என்று பரிசுத்த ஆவியானவர் உங்கள் உள்ளங்களில் பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் தாயை துரத்தி விட்டிருப்பீர்களே ஆனால், விரட்டி அடித்து வைத்திருப்பீர்களானால், இன்றைக்கு போய் கூட்டு வந்துருங்க உங்கள் வீட்டுக்கு. உங்கள் தாயை உங்கள் தகப்பனை தூரமாக்கி வைத்திருந்தால் வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்த்து விடுங்கள். எனக்கன்பானே, இந்த இளம் வயதில் தாய் சுமந்த துக்கங்களையும் வேதனைகளையும் கிறிஸ்து மனதிலே வைத்தவராய் அங்கே சிலுவையில் தொங்கிக் கொண்டே கீழே நிற்கிறத தனது தாயை பார்க்கிறார். இவ்வளவு துக்கத்தின் மத்தியில் இருக்கிற இவர்களை நான் எப்படியாவது ஆறுதல் படுத்த வேண்டும். ஏனென்றால் நான் என் பிதாவின் பொறுப்பை எல்லாம் நிறைவேற்றி முடிக்கப் போகிறேன். அதற்குள் இந்த குடும்பத்தில் கர்த்தர் எனக்கு கொடுத்த பொறுப்பை சரியாய் நிறைவேற்றி முடிக்க வேண்டும். இன்றைக்கு இந்த பொறுப்பை நிறைவேற்றுகிற அந்த பக்குவம் நிறைய பேருக்கு கிடையாது. ஏதோ வாழ்கிறோம் ஓடுகிறோம் என்று ஓடுகிறோம். அப்படி அல்ல. குடும்பத்தில் முதல் மகனாய் முதல் மகளாய் கர்த்தர் உங்களை கொடுத்து வைத்திருப்பாரே ஆனால் உங்களுக்கென்று சில பொறுப்புகள் உண்டு. அந்த பொறுப்புகளை கிறிஸ்து நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். அதை சரிவர நீ நிறைவேற்று மகளே, நிறைவேற்று மகனே என்று சொல்லி அவர் உணர்த்துகிறார். இங்கே சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த இயேசு கிறிஸ்துவின் சிந்தையிலே முள்முடி, சரீரத்திலே வெளியரங்கமாய் முள்முடி சூட்டப்பட்டு கண்களின் வழியாக அந்த முட்கள் வெளியே வருகிறது. இரத்தம் பீரிட்டு பாய்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் தன் தாயை குறித்த சிந்தனை அவருக்கு ஒளிந்து போகவில்லை. அடிப்பட்ட நேரத்தில், அடிப்பட்ட உடனே யாருக்குனாலும் வாயில் என்ன வார்த்தை வரும்? அம்மா. அது எங்கே ஊறினது? இரத்தத்தில் ஊறினது. இப்பொழுது இரத்தம் சொட்ட சொட்ட தனது தாயை வேதனைக்கு மத்தியிலே அவருடைய கண்கள் பார்க்கிறது. உங்கள் எல்லாருடைய கண்களும் நித்திரை மயக்கமாக இருக்க வேண்டாம். சிலுவையில் தொங்கின அந்த நேசரேசுவை கொஞ்சம் உங்கள் இருதய கண்களுக்கு முன்பதாக, உங்கள் சிந்தைகளுக்கு முன்பதாக தயவு செய்து நீங்கள் கொண்டு வாருங்கள். அந்த கண்களில் அவர்கள் மேல் கரிசனை உள்ள ஒரு பார்வை. இனிமேல் இந்த தாயை யார் கவனிப்பார்கள் என்று நீங்களும் நானும் கீழே விழுந்து தலையில் அடிபட்டு ரத்தம் நிறைய போயிட்டுனா என்ன ஆகிறோம்? அன்கான்ஷியஸ் ஆயிரும், மயக்கம் ஆயிரும், நினைவுகளை இழந்து விடுகிறோம். என்ன பேசுகிறோம், என்ன சொல்லுகிறோம் என்று நமக்கு. ஆனால் கிறிஸ்துவுக்கோ அவ்வளவு இரத்தமும் போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் தன் குடும்பத்தை குறித்த கரிசனை, தன் தாயை குறித்த ஒரு பாரம், அந்த இரத்தத்தின் மத்தியிலும் எல்லா இரத்தமும் போய்கொண்டிருந்தாலும் தன் நினைவை அவர் என்ன செய்யவில்லை, இழக்கவில்லை. அவர் சுய நினைவில் நன்றாக இருக்கிறார். நமக்கு ரத்தம் வந்தால் எல்லா நினைவுகளும் மறந்து விடுகிறது. ஏதேதோ பேசுகிறோம், புலம்புகிறோம். இவர் தெளிவுள்ளவராக தன் குடும்பத்தின் தன் பொறுப்பை கடைசி நிமிஷத்திலும் பொறுப்பான ஒரு நபரிடத்தில் அவர்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்கிற அந்த நல்ல பாரம் அங்கே காணப்பட்டது. எனக்கு அன்பான இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தகப்பனே, எனக்கு அன்பான மகனே, எனக்கு அன்பான தாயே, ஒரு நல்ல பொறுப்புள்ள தாயாக, பொறுப்புள்ள தகப்பனாக, பொறுப்புள்ள மகனாக உங்கள் குடும்பத்தின் மேல் கரிசனை இருக்கட்டும். நிறைய பேர் ஊழியம் வேலை, ஊழியம் வேலை என்று ஓடிவிடுவார்கள். குடும்பம் எக்கேடு கெட்டு போனா என்ன? அப்படி அல்ல. உன் குடும்பத்தையும் நீ கவனிக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு உண்டு. இன்றைக்கு நிறைய குடும்பங்கள் சிதறி விடுகிறது. தன்னை தான் பார்ப்பார்கள், குடும்பத்தை பார்க்க மாட்டார்கள். தான் சாப்பிட்டா போதும், தன் பிள்ளை சாப்பிட்டுதா, மனைவி சாப்பிட்டாலா, கேள்வியே கிடையாது. அப்படிப்பட்ட இருக்கிறவர்கள் உங்கள் இருதயங்களில் ஒரு பொறுப்புள்ள உணர்வை இந்த நாளில் நீங்கள் கொண்டு வாருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் இனிமேல் உங்களோடு பேச போவதில்லை. எனக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. கர்த்தருடைய வார்த்தை, நீங்கள் இந்த நாளிலே பொறுப்புள்ளவர்களாக உங்களை திருப்பிக் கொள்வீர்களானால் மிகவும் மேன்மையாயிருக்கும். இங்கே அவர் தனது வாழ்க்கையிலே அப்படிதான் தனது கடைசி சொட்டு இரத்தத்தை சிந்தி கொண்டிருக்கும் போது கூட தாயை சரியான ஒரு நபரிடத்தில் ஒப்பு கொடுத்து கடந்து செல்கிறார். எத்தனையோ பேருடைய மரணங்கள் இழுத்துக்கிட்டு இருப்பாங்க. கடைசி நிமிஷம் அவங்க வயசானவங்க கிட்ட சொல்லுவாங்க, ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க, இவளுக்கு இவனை தான் கட்டணும், இவனுக்கு இவளை தான் கொடுக்கணும் அப்படின்னு பேசி வச்சுருப்பாங்க. இந்த இழுத்துக்கிட்டு கிடக்கும்போது வயசானவங்க அது அந்த காலம் நடந்தது. இப்போ அப்படி கிடையாது.
வயசானவங்க இழுத்துக்கிட்டு கிடக்கும்போது என்ன செய்வாங்க தெரியுமா? மகன் பிள்ளை மகா பிள்ளை எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துக்கிட்ட ரவுண்டாக நிற்க வச்சுருவாங்க. அப்போ அந்த வயசான கிளடு உயிர் போதே யார் கையை யார்கிட்ட பிடிச்சி கொடுக்குதோ அவங்களுக்கு தான் என்ன செய்வாங்க? கல்யாணம் பண்ணி இல்லை நான் அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன் அதெல்லாம் ஓகே ஆகாது. இங்கே இவர்கள் யாரை கைப்பிடித்து கொடுக்காங்களோ அவர்களுக்கு தான் அந்த திருமணம் நடந்து முடியும். அதோடு அவர்களுடைய ஜீவன், அவர்களுடைய ஆத்மா அடிச்சுட்டு அடக்கும். இந்த பிள்ளை எங்கள் கையில் பிடிச்சி கொடுக்கணும், என் பிள்ளை கடைசி பிள்ளை, உயிருக்கு நான் போராடுறேன், இதுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே, இதை யார் கையிலையாவது பிடிச்சி கொடுக்கணும்னு அந்த ஆத்மா அடித்து கொண்டு இருக்கும். இதை போல இயேசு கிறிஸ்துவின் பாரம் தனது தாயை பொறுப்புள்ள ஒரு நபரிடத்திலே ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த பாரத்தோடு கூட அவர் காணப்பட்டார். எனக்கன் மொழி இங்கே நாம் பார்க்கும்போது அவர் என்ன சொல்லி கூப்பிடுகிறார் வாசிங்க. தம்முடைய தாயை நோக்கி முடிச்சிருவேன் இப்போ கொஞ்ச நேரத்தில். இல்லை நான் கடைசியில் சொல்கிறேன். தம்முடைய 26 கடைசியில் தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே எவ்வளோ அன்புள்ள தகப்பேன், எவ்வளோ அன்புள்ள குமாரன், மரியாதையுள்ளவர். ஆனால் இப்போ எப்படி கூப்பிடுறாரு? நம்ம யாராவது அப்படி கூப்பிட்றோமா? அம்மாவை யாராவது அப்படி கூப்பிட்டா பதிலுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? சட்டுன்னு வச்சுருவோம் இல்லையா? ஸ்திரீயேன்னு கூப்பிட்டா என்ன செய்வோம்? நமக்கு மரியாதை என்ன அப்படி போகுது அப்படி சொல்லுவோம். இங்கே இயேசு கிறிஸ்து ஸ்திரீயே என்று கூப்பிடுகிறாரே, இந்த இடத்தில் இவர் யாராய் வெளிப்படுகிறார் தெரியுமா? தேவகுமாரனாய். அல்லேலூயா. மனுஷகுமாரனாய் பூமியிலே உலாவினார், சிலுவையில் ஏறின அவர் இப்போது யாராக வெளிப்படுகிறார்? பின்னாலே சொல்லுங்க, யாராக வெளிப்படுகிறார்? தேவகுமாரனாக வெளிப்படுகிறார். ஆகவே அவர் சொல்லுகிறார் ஸ்திரீயே என்று சொல்லுகிறார். நீங்கள் யாரு? தேவகுமாரனோ தேவகுமாரத்தியா? அல்ல. அதனால் அம்மாவை எப்படி கூட முடியாது? ஸ்திரீனே கூப்பிட முடியாது. தேவ சித்தம் நிறைவேற்றுகிறவர்கள் இவர். இங்கே தனது தாயை ஸ்திரீயே என்று சொல்லி அழைக்கிறார். இன்றைக்கி நிறைய வீடுகளில் அம்மாவை அம்மானே பிள்ளைங்க கூப்பிட மாட்டாங்க. ஏய் பேர் சொல்கிறது இதான் ஃபேஷன். இப்போ உள்ள ட்ரெண்டுங்க இது. உங்களுக்கு தெரியாது. அம்மாவை அம்மானு கூப்பிட்றது ரொம்ப ரொம்ப ரேர் ஆகிட்டு. மம்மின்னு கூப்பிட்றீங்க, மாம்னு கூப்பிடுங்க, எப்படியா கூப்பிட்டு போங்க. ஆனால் உங்களுடைய தாய் வயதாகும்போது கிளவி, வயசானது, பெருசு, அப்படி தானே சொல்கிறோம். இயேசு கிறிஸ்து அவர் தேவகுமாரன் ஆகும்போது தான் ஸ்திரீயே என்று கூப்பிட்டார். இந்த பூமியில் கிறிஸ்தவர்களாய் நல்ல ஒழுங்குள்ள குடும்பமாய் ஒழுங்குள்ள கிறிஸ்தவர்களாய் வாழுகிறவர்கள் எப்படி தான் கூப்பிடணும்? அம்மாவை அம்மா என்று தான் நீங்கள் கூப்பிட வேண்டும். சரி, இவர் ஸ்திரீயே என்று சொல்லி அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் அடுத்ததாக பாயிண்டில் என்ன சொல்கிறோம்? அவர் தனது பொறுப்பை நிறைவேற்றி முடிக்கிறார். இங்கே அடுத்து அவர் சொல்லுகிறார், சீஷன் இடத்திலும் பேசுகிறார். அதன் பின்பு அவர் என்ன சொல்கிறார்? சீஷனை நோக்கி, அதோ அங்கே அவர்கிட்ட சொல்லலை, அதோ அந்த ஸ்திரீன்னு சொல்லலை, அங்கே அழகாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? தனது அன்பை தனது நேசத்தை புரிந்து கொண்ட ஒரே ஒரு சீஷன் தான் இருக்கிறான். அங்கே தேடி பாருங்கள் பைபிளில் வேறு எங்கேயுமே அந்த சிலுவையின் அருகே வேறு சீஷர்கள் 12 பேரில் வேறு ஒருத்தரையுமே காணும். வேறு எந்த ஆண்மகனும் அங்கே நிற்கவில்லை. இந்த ஒரே ஒரு சீஷன் மாத்திரமே அங்கே நின்று கொண்டு இருக்கிறார். இப்போ அம்மாட்டையும் பேசிட்டாரு. அம்மாட்ட என்ன சொல்கிறாரு? அதோ உன் மகன்னு சொல்லிட்டாரு. இப்போ இங்கே மகன்கிட்ட என்ன சொல்கிறாரு? அதோ உன். இப்போ ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு ஒரு ஆள்கிட்ட பேசாமல் இருந்தால் என்ன செய்ய மாட்டாங்க? ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே குமாரனாகிய கிறிஸ்து சிலுவையில் இருந்து கொண்டே தனது தேவ சித்தத்தை சரியாக அவர் நிறைவேற்றி முடிக்கிறார். தாயினிடத்திலும் பேசுகிறார், மகனிடத்திலும் பேசுகிறார். இதே தேவாவியானவர் இன்றைக்கும் தாயினிடத்திலும் பேசுகிறார், மகனிடத்திலும் அவர் பேசி கொண்டிருக்கிறார். நான் விட்டு போகிற என் தாயை நீ ஒருத்தன் தான் என்ன செய்ய முடியும்? சரியாக பார்க்க முடியும். அந்த இதற்கு முன்பு இந்த யோவான் அடிக்கடி இங்கே வந்திருக்கிறார், ஜெபித்திருக்கிறார், போயிருக்கு, எதேதோ இருந்திருக்கலாம். ஆனால் அதிகமாக இயேசுவின் இருதயம் இந்த யோவானை மாத்திரம்தான் நம்பிட்டு. ஏன் தெரியுமா? எடுத்து வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இயேசுவுக்கு அன்பாயிருந்த ஸ்ரீஷன் அவன் எங்கே இருந்தானா? இயேசுவின் மார்பிலை சாய்ந்து கொண்டிருந்தான். அவன் இயேசுவின் மார்பில் சாய்ந்து இருந்தபடி 25ஆம் வசனம்.
இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருந்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த பாரம் தெரியும், அந்த சூழ்நிலைகள் புரியும். நீங்களும் நானும் யார் மார்பிலே சாய்ந்து கொண்டிருக்கிறோம்? இயேசுவின் மார்பில் மாத்திரம் நாம் சாய்ந்து கொண்டிருக்க வேண்டும். எனக்கண்மொழி இன்றைக்கு அநேகர் சாய்ந்து கொள்ளுகிற இடம் வேறு 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 இடங்களாக இருக்கிறது. நீ இயேசுவின் மார்பிலை சாய்ந்து கொண்டதால் அவர் பொறுப்புள்ள ஒரு நல்ல மகனாக, பொறுப்புள்ள அந்த மகன் தனது பணியை சரியாக நிறைவேற்றினவராக காணப்பட்டார். நாம் இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்தால் திருச்சபையின் பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றுவோம். இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்தால் குடும்பத்தின் பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றுவோம். இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்தால் உன் வாலிப வயதில் நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்ய முடியும். வாலிப தம்பி, நீ இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்தால் உன் குடும்பத்துக்கு, உன் தகப்பனுக்கு, உன் தாய்க்கு நீ என்ன கடமைகளை செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்து முடிக்க வேண்டும். ஆகவே இயேசுவின் மார்பில் இந்த யோவான் சாய்ந்திருந்தபடியினால் இயேசு கிறிஸ்துவின் உள்ள பாரம், அவருடைய துடிப்பு எல்லாவற்றையும் யோவான் அறிந்திருந்தார். அதை சரிவர அவர் செய்து முடித்தார். எனக்கண்மொழி ஒரு நல்ல புதிய உறவை உருவாக்கி அதிலிருந்து நாம் வாசிக்கிறோம். அந்த 27ஆம் வசனத்தின் கடைசி பாகம், அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். எனக்கண்மொழி 3 சிலுவையிலே தொங்கின, மத்தியத்தில் தொங்கின கிறிஸ்து, 3 சிலுவை, 3 மரியாள். ஆனால் பொறுப்புகளை உணர்ந்த மகன், பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றி முடித்த மகனாகவே கத்திருந்த நாட்களிலே இந்த காரியங்களை உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமா? பரத்தின் பிதாவே, எங்கள் எல்லாரும் உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து எங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லி சென்றீர். பொறுப்புள்ள மகனாக குடும்பத்தில் நடந்து கொண்டீர். பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றினீர். உடைய ஜீவன் கடந்து போகும் காலத்தில் கூட உமது பொறுப்பை நிறைவேற்றக்கூடிய நபரை ஏற்படுத்திவிட்டு சென்றீர். இந்த வேளையிலும் தகப்பனை இழந்து, தாயை இழந்து, கணவனை இழந்து, பிள்ளைகளை இழந்து, இப்படி இழப்பின் மத்தியில் இருக்கிற குடும்பங்களை ஒப்புவித்து செபிக்கிறேன். அவர்களை பொறுப்படுத்தி நடத்தக்கூடிய நபர்களை ஆங்காங்கே நீர் எழுப்பி கொடுப்பீராக. அவர்களுக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஏற்ற வேளையிலே நிறைவேறும்படிக்கு ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். சகலவற்றை உமக்கே அர்ப்பணிக்கிறேன். காத்துக்கொள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.